அன்பு சான்ற பெரியோர்களே, அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை பொழுதிலே நீங்கள் எல்லாம் இங்கு நகைச்சுவை என்னும் மருந்தினை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆனால் விலையில்லாமல் கிடைக்கக்கூடிய இந்த மருந்து இந்த பெரியார் மன்றத்தில் மட்டுமே விலையில்லாமல் கிடைக்கும். ஆகவே இலக்கியங்கள் தருகின்ற மருந்து நிலையான இன்பத்தை தருவது போலவே நமது இலக்கிய மன்றத்திலே, இந்த நகைச்சுவை மன்றத்திலே மக்களுக்கு விலையற்ற நகைச்சுவை என்னும் மருந்தை வழங்குவதற்கு இங்கு ஒரு திருச்சபையினரே தங்களை அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கு திருவாளர் ஐயா அவர்கள், திரு வி.பி. ராஜவேல் அவர்கள், திரு எம். துரை அவர்கள், பாண்டுரங்கன் ஐயா அவர்கள், இப்படி மிகச்சிறந்த சான்றோர்கள் எல்லாம் இந்த மக்களுடைய ஆரோக்கியத்தை மனதில் கொண்டுதான் இத்தகைய சீரிய முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதனை சிந்திப்பதற்கு கூட இந்த மாநகரத்திலே சிந்தனைக்கு கூட பஞ்சமாக இருக்கின்றது. ஏனால் இந்த நகைச்சுவை என்னும் சுவையானது இலக்கியத்திலே விரவி கிடக்கின்றது. மிகச்சிறந்த சுவைகளிலே முதன்மையாக கருதப்படுவது இந்த நகைச்சுவையே. நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை என வரிசைப்படுத்துவார். 8 மெய்ப்பாடுகள் நமது தொல்காப்பியர் வகைப்படுத்தியிருக்கின்றார். அதிலே முதலாவதாக சொல்லப்படுகிற மெய்ப்பாடு நகைச்சுவை தான். ஆகவே நாம் சிரிக்கின்ற பொழுது பிறர் மனம் புண்படாத வண்ணம் சிரிக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ளேயே சிரிக்கக்கூடிய சிரிப்பு இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்துகிற அந்த நகைச்சுவை தான் இன்பம் தரும். ஆனால் மற்றவர்கள் கோபமாக இருக்கிற பொழுதில் நாம் சிரிப்பை வெளிப்படுத்தினால் அது அவர்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துவதற்கு அது வழிவகுத்துவிடும். ஆகவே நமது சூழல் நகைச்சுவையை விரும்புகின்ற சூழலாக இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஆகவே திருவள்ளுவர் பெருமானவர்கள் நமக்கு எவ்வளவு அற்புதமான நகைச்சுவையினுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது, நகையே அழுகை, நகையை சுவை உடையவர்க்கு பகல் இன்பமாக தோன்றும். பகலும் இரவும் கூட எப்போதுமே இன்பமாக இருக்கும். ஆனால் நகையை ஆதரிக்காதவர்களுக்கு பகையும் பார்ப்பட்டன்று இருள் என்று சொல்கின்றார். ஆகவே நகைச்சுவையை நமது ஒரு முக்கியமான ஒரு செயலாக கருதி, அல்லது எவரிடத்தேயும் நகைச்சுவை வெளிப்படுமா என்று பார்த்து நாம் அதில் பங்கு கொண்டோம் என்றால் அதைவிட ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. ஆகவே பிறரிடத்திலிருந்து நகைச்சுவைக்கான காரணம் வருகிறது என்று சொன்னால் அதை ஒட்டி நாம் சிரிப்பதிலே தவறொன்று கிடையாது. பிறருடைய செய்கை சில நேரத்தில் சிரிப்பை உருவாக்கும். அப்போது கிளுக்கென்று நாம் சிரித்து விடுவோமானால் அது அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். ஆகவே நகைச்சுவையை ஒரு மிகச்சிறந்த உறுப்பாக கருதி நாம் அதை எடுத்துக்கொண்டு நாமும் பிறருக்கு நகைச்சுவையை வழங்குவதற்கு முற்படுவோமானால் அதுவே இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு பயன்படும். அதே நேரத்திலே பிறர் செய்கிற தவறுகளை எல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு, இது என்னப்பா ஒரு சாதாரண விஷயம், இதையெல்லாம் போய் பொருட்படுத்தலாமா, இன்றைக்கி எவ்வளோ பெரிய இதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நாட்டில் இருக்குது, ஆகவே அதையெல்லாம் நாம் கவனிக்கிற வேலை இருக்குது, இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு துன்பப்படாதே என்று சொல்லி அவர்களையும் நம்முடைய நகைச்சுவை பாங்குக்கு அவர்களை இட்டு செல்ல வேண்டும். அது ஒரு சிறந்த சமூக சேவையாகும். ஆகவே நகை என்பதை ஒரு செல்வமாக கருதி அதை நாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். அதை வழங்குவதற்காகத்தான் எங்கள் ஐயா திரு துரை அவர்கள் படாத பாடுபடுகிறார். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இயங்குகின்ற ஒரு மனிதருள் ஒருவராக எங்கள் ஐயா திரு துரை அவர்கள் விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையில்லை. இன்றைக்கு 234வது நகைச்சுவை மன்றத்தை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதில் எத்தனை சிரமங்கள் இருக்கின்றன. அந்த நகையை வழங்குவதற்கு, நகைச்சுவை என்னும்
மருந்தை வழங்குவதற்கு அவர் எத்தகைய பாடுபடுகின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நகைச்சுவையை வழங்குவதிலே இந்த சமூகம் எத்தகைய பங்கு வகிக்கிறது என்று பார்த்தால் நமக்கு சினிமா துறையில் மட்டும்தான் நகைச்சுவை கிடைக்கும், வேறு எங்குமே சுவை கிடைக்காது. இனிப்பு சுவை தான் கிடைக்கும், தேநீரிலே அல்லது காப்பியிலே இனிப்பு சுவை கிடைக்கும். ஆகவே நாம் சமூகத்தினுடைய நன்மையை கருதி நகைச்சுவையை போற்ற வேண்டும். இங்கு சினிமா துறையிலே கூட ஆதி முதல் அந்தம் வரை என்று எடுத்துக்கொண்டால் ஆங்கில துறையிலே லாரல் ஹார்டி என்று இருவர் இருந்தார்கள். அடுத்தபடியாக நமது தமிழ் உலகத்திலே கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் மிகச்சிறந்த சிரிப்பு வழங்கி கொண்டிருந்தார். அவர்கள் பண்பாட்டுடன் கூடிய நகையை வழங்கினார். ஆகவே இத்தகைய சான்றோர்களுடைய மனதை மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய அளவிலே நோயின்றி வாழ்வதற்கு பயன்படுகின்ற இந்த நகைச்சுவையை நாம் மேலும் மேலும் அக்கறை கொண்டு இதனை வளர்க்க நாம் முற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்ப்பெயர்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சில திரைப்பட பாடல்களை உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, அந்த பாட்டில் குறிப்பிடக்கூடிய வரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் அப்படின்னு வருது. அடுத்தாப்புல இன்னொரு பாட்டு, மணப்பாரா மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்டை உழுது போடு சின்ன கண்ணு, பசும் தலையை போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. அதில் ஒரு பஞ்சு வரி, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுங்கிறது. அடுத்தாப்புல, மனுஷன் சாப்பிட்றண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அடுத்தது, மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்தபோதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. அடுத்து, அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். இது ஒரு பாட்டு. அடுத்தது, மியாம் மியாம் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு வெள்ளக்கட்டி அவர் அழகை சொல்லடி செல்லக்குட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அடுத்தது, பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு, கண் பார்வை போடுதே சுருக்கு, அதில் நிம்மதியாய் நாமும் இருப்பதற்கு நல்ல நேரமும் இடமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒருவர். அடுத்தது, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ளப்பாக்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன் வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா, குள்ளநெறி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும், நீ எல்லளவு பயங்கொண்டு மயங்காதடா, அவற்றை யமன் உலகிற்கு அனுப்பி வைக்க தயங்காதடா. இது ஒரு பாட்டு. அடுத்தது ஒன்று, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே, சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு, உலகினில் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடம். அடுத்தது, ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நாமும் காண்பதற்கு வண்ணக்கிளியே. இப்போ பாடின இந்த 10 பாட்டு எதுக்காக நான் சொன்னேங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிருக்கவங்க சொல்லலாம். ஏன்னா இது இந்த பாடல்கள்லாம் இயற்றியவர் மருதகாசி இயற்றிய பாடல். இதை எதுக்காக சொல்லணும்னா, பிப்ரவரி 13ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், அதுக்காக. அடுத்து ஒரு 2-3 பாட்டு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எனக்காகவா நான் உனக்காகவா, என்னை காணவா என்னில் உன்னை காணவா அப்படின்னு ஒரு பாட்டு. அடுத்து, அழகு ரதம் பிறக்கும், அது அசந்து அசந்து நடக்கும், தமிழை போல இனிக்கும், தகப்பன் போல சிரிக்கும், முத்தெடுத்து கொடுத்து வைத்த சித்திரம் போல் இருக்கும், முப்பிறப்பில் செய்ததெல்லாம் மொத்தமாக கிடைக்கும். இது தாராபுரம் சுந்தரராஜன் ஒரு பாடகர் பாடின பாட்டு. அவர் நினைவு நாள் இந்த மாதம் 28ஆம் தேதி. அடுத்தது ரெண்டு பாட்டு மட்டும்.
சுயநலம் பெரிதா பொதுநலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்னை எண்ணி பாரடா. மன மயக்கத்திலே வரும் தயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கின்ற மனிதா. துன்பம் இல்லாமலே இன்பம் உண்டாகுமா? அன்பு இல்லாத இதயம் இதயமா? நாம் தேடாமலே வந்த செல்வம் என்றால் அதை தெருவினில் வீணே எறிவதா அப்படின்னு ஒரு பாட்டு. அடுத்தது, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. இந்த பாட்டெல்லாம் கண்டசாலான்னு ஒரு தெலுங்கு கவிஞர் பாடின பாட்டு. அவருடைய நினைவு நாள் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி. இப்போ இதோட இந்த பாடல் இதை நிறுத்திக்கிட்டு சில நகைச்சுவைகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சொல்லலாமா? அதாவது நம்ம சொல்கிற வார்த்தையை வச்சே அதையே ஒரு பதிலாக வந்து நகைச்சுவை சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அதாவது ஒரு மனைவி வந்து ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு இருக்கா, கணவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்வெட்டர் பின்னி முடித்தாச்சு. ஸ்வெட்டர் பின்னி முடித்த உடனே, நான் பின்ன ஸ்வெட்டர் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டோடனே, பின்னிட்டா போ அப்படிங்கிறாராம். அடுத்தது, கல்யாணத்தை சுக்லபட்சத்தில் நடத்துறது நல்லதா, சுக்லபட்சமாக கிருஷ்ணபட்சமாக எந்த பட்சத்தில் நடத்தலாம்னா, நீ எந்த பட்சத்தில் வேணாலும் நடத்து, செலவு மட்டும் குறைஞ்சபட்சமாக இருந்தால் போதும். அடுத்தது, ஒரு பையனுக்கு கஷ்டப்பட்டு அவருடைய பணத்தில் படிக்க வைக்க முடியல, வேறு இடத்துல கடன் வாங்கி லோன் இதெல்லாம் வாங்கி கடனை வாங்கி படிக்க வைக்கிறாரு அப்பா. அவரை சந்திச்சு இன்னொருத்தர் கேட்குறாரு, பையன் எப்படிங்க படிக்கிறான்? கடனேன்னு படிக்கிறான். அப்புறம் குடியை கெடுக்கும்னு ஒரு படம் எடுத்திங்களா, அது என்னாச்சு? அந்த படம் ஊற்றிக்கிச்சு. அப்புறம் ஃபோனில் 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு இன்னொருத்தர்கிட்ட, நான் சம்மந்தம் பேசுகிறேன் அப்படின்னு. சம்மந்தம்லாம் ஃபோனில் பேச முடியாதையா, நேரில் வா அப்படின்னு. அப்புறம் ஒரு வாத்தியார் வந்து பையனை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா பரீட்சையில் அடுத்தவனை பார்த்து காப்பி அடித்தா? நீங்கள் தானே சார் நல்லா பார்த்து எழுதுறான்னு நீங்கள், அதனால தான். டாக்டர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு வந்து வீட்டில் இருக்காங்க, புருஷன் முண்டாட்டி வந்து புருஷன் சொல்கிறாப்புல, எதையும் தூக்கிக்க வச்சுக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல, ஆமாம் அதுக்கு என்னப்பா, பின்னையே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் ஒரு 2 பேர் பார்க்குறாங்க. அப்போ தான் ஒருத்தர் புதுசாக பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், ஏங்க என்ன தெரியுதுங்களா அப்படின்னோடனே, நல்லா தெரியுது ஆனால் யாருன்னு தான் தெரியல அப்படின்னா. அப்புறம் ஒருத்தர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தவன் ஒருத்தர் மேலே மோதிடுறான். மோதிட்டோடனே அவர் கொஞ்சம் கீழே விழுந்து இருந்தவர் சும்மா சுதாரிச்சுக்கிட்டு அவனை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா என் மேலே மோதினான்னு? பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் பிரேக்கை பிடிச்சி பார்த்து, பிரேக் நல்லா தாண்டா பிடிக்குது, நான் பிரேக்கை பிடிக்கல அப்படின்னானு. அப்புறம் எப்போவுமே விளையாட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பாடத்துலேயும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு வாத்தியாராக சொன்னாராம். அதுக்கு பையன் பதில் சொன்னானா, நீங்கள் சொன்ன மாதிரியே பாடத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறேன் சார் அப்படின்னாங்க. அவ்வளோதான், நன்றி, வணக்கம். ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் 234வது பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக டாக்டர் ராஜவேலு அவர்கள் வெளியூர் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு சென்றிருப்பதால் இன்று வர இயலவில்லை என்று தகவல் அனுப்பியிருக்கிறார். அடுத்து நமது சாதனை சிகரம் துரையண்ணா அவர்களை மேடைக்கு வருமாய் அன்புடன் அழைக்கிறோம். எனது அன்பு தந்தையும் இந்த நிகழ்ச்சியின் தலைவருமாகிய பாண்டுரங்கன் அவர்களை மேடைக்கு வருமாய் அன்புடன் அழைக்கிறோம். இன்று நமது நகைச்சுவை மன்ற கூட்டத்திற்கு முன்னிலை வைப்பவர்கள் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரு ஈஸ்வரன் அண்ணா அவர்கள், மாணிக்கம் அவர்கள், ESM ராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாய் அன்புடன் அழைக்கிறோம். இன்று நமது 234வது நகைச்சுவை மன்றத்திற்கு முன்னிலை வைப்பவர்கள் இவர்கள் மண்ணை பொன்னாக்கும் நவீன சித்தர்கள். இவர்கள் கண்பட்ட காடுகள் எல்லாம் வேளாண் பூமிகளாக மாறிவிட்டன, மேட்டாங்காடுகள் எல்லாம் விளைநிலங்களாக மாறிவிட்டன, தரிசு நிலங்கள் எல்லாம் மாட மாளிகைகளாகவும் கூட கோபுரங்களாகவும் ஆகிவிட்டன. இவரிடம் இடம் வாங்கியவர்கள் எல்லாம் லட்சாதிபதிகளாக ஆகிவிட்டார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இன்று நம்முடைய நகைச்சுவை உரையாற்ற வந்திருக்கும் மதுரையைச் சேர்ந்த ராமநாதன் அவர்கள்
சன் டிவியின் அசத்த போவது யாரு மற்றும் விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு ஆகிய நிகழ்ச்சிகளின் விருதுகளை பெற்றவர். இவர் ஒரு சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு சுய முன்னேற்ற சொற்பொழிவாளர். பல கல்லூரி பள்ளிகளுக்கு சென்று சுய முன்னேற்ற சொற்பொழிவுகளை நடத்தியுள்ளார் மற்றும் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். ராமாயணம், பெரிய புராணம், கந்த புராணம் ஆகியவை குறித்து தொடர் சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். இது மட்டுமல்ல, பல நூல்களை எழுதிய ஒரு நூல் ஆசிரியரும் ஆவார். இவ்வளவு விவரங்களை தெரிவித்த இவர் தனது பெயரின் முன்னால் உள்ள டோக்கியோ என்ற பெயருக்கான விளக்கத்தை இன்று அவர் சொல்வார் என்று நினைக்கிறோம். துரையண்ணா அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். தலைவர் உள்ளிட்ட அவையிலுள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். நமது 234வது நகைச்சுவை மன்றத்தினுடைய 234வது சிறப்பு கூட்டத்திற்கு முன்னிலை வகிப்பவர்கள் உயர்தர அரிமா வி சதாசிவம், இந்த கடாய் என்கின்ற இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட்டினுடைய அதிபர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளராக அவர்கள் பல ஆண்டுகள் திறம்பட அந்த பதவியில் தலைவர் பொருளாளராகலாம் இருந்து பணியாற்றியிருக்கிறார். அவர் ஈரோடு அரிமா சங்கத்தினுடைய காஸ்மாஸ் கிளப்பினுடைய தலைவராகவும் செயலாளர் பணியாற்றியிருக்கிறார். அதேபோல் உயர்தர அரிமா எம்டி ஈஸ்வரன் தலைவர் அவர்கள் அதே காஸ்மாஸ் அரிமா சங்கத்திலே பல பொறுப்புகளில் தலைவராக செயலாளராக இருந்து இந்த கடாய் அமைப்பிற்கும் தலைவராக இருக்கிறார். அதேபோல் அன்பு சகோதரர் உயர்தர அரிமா கே மாணிக்கம் செயலாளர் அவர்களும் அந்த எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை 1948-49 ஆண்டுகளிலே சென்னையிலே ராபின்சன் பூங்காவிலே தோற்றுவித்தார்களோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைப் போல இந்த காஸ்மாஸ் கிளப்பே மிக நேர்த்தியாக ஆரம்ப காலத்திலிருந்து அதை நடத்தி வருகின்ற அந்த மெல்வின் ஜோன் தான் தோற்றுவித்தார் என்றாலும் அரிமா சங்கத்தை அதை வழிநடத்தி அளவுகிற பாங்குற ஒருங்கிணைத்து எல்லா நண்பர்களையும் அரவணைத்து சென்றவர் அரிமா மாணிக்கம் எம்டி ஈஸ்வரன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி அவர் மிக ஒரு கவிஞரும் கூட. நல்ல மன்றத்தில் ஏறி நின்றால் மணிச்சர போல் வார்த்தைகள் உதிர்த்து மன்னவர் போல் பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர் மாணிக்கம் அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஈஸ்வரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சதாசிவம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதேபோல் உயர்தர அரிமா ESM ராஜன் அவர்கள் பொருளாளராக இன்றைய தினம் அந்த கடாய் அமைப்பில் இருக்கிறார். அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவரும் அந்த குழுவிலே மாணிக்கத்துடன் தோளோடு தோள் நின்று மிகவும் ஈஸ்வரனோடு ஒத்துழைத்து சிறப்பாக அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருபவர்கள் ஆவார்கள். இவர்கள் அரிமா சங்கத்தில் பணியாற்றினாலும் சரி, அங்கே இரத்த தானம், கண் தானம், பிற மக்களுக்கு இந்த சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை அவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் இவர்கள் சொந்த பணத்தை போட்டும் அதை பல வருடங்களாக நடத்தி கொண்டு மிக ஒரு அருமையாக அந்த அரிமா சங்கத்தையும் மிக சிறப்பட நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதேபோல் இந்த கடாய் அமைப்பையும் அதில் இன்றைய தினம் இந்த ரியல் எஸ்டேட்டில் போய் இடம் வாங்குபவர்களுக்கெல்லாம் இந்த லேவுட்டு வாங்கி கொடுத்து அந்த பிளாட்டை பிரித்து நம்பிக்கை நாணயத்தை மிகவும் சம்பாதித்தவர்களாவார்கள் இவர்கள். எவ்வளோ பேர் பணத்தை கொடுத்து அந்த ரியல் எஸ்டேட்காரர்களிடம் ஏமாறும் கதையெல்லாம் நீங்கள் நிறையாக படித்திருப்பீர்கள். ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரையறைக்கு உட்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இந்த நண்பர்கள் குழு. அதேபோல் ஒரு சொன்னால் அந்த செயலும் அப்படித்தான் இவர்களிடம் இருக்கும். அந்த சொல்லும் செயலும் திறம்பட அந்த சொல்லும் செயலும் ஒருங்கே அமைப்பெற்ற இந்த நண்பர்கள் குழு பல ஆண்டுகளாக ஈரோடு நகர் மக்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அரிய சேவைகளை எல்லாம் பொதுத்துறையில் பொது மக்களுக்காக
பல அரிய சாதனைகளை எல்லாம் தான தர்மங்களையெல்லாம் வழங்கி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் நம்மளுக்கு பல வருடங்களாக புரவலராக இருந்து வருடத்திற்கு ஒரு இந்த மாதிரி நம்ம நகைச்சுவை மன்றத்தினுடைய ஸ்பான்சர்தாரர்களாக உபயதாரர்களாக இருந்து உதவி கொண்டு வருபவர்கள். இப்படிப்பட்ட அடலேயர்களை எல்லாம் நாம் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். எல்லாம் பலத்த கைத்தட்ட அளிக்கலாம். அதேபோல் மதுரையிலிருந்து வந்தாலும் அவர் டோக்கியோவுக்கு போனாரோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அருமையாக போட்டிருக்கிறார். அதுக்கு அவர் பேசும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். உயர் திரு டோக்கியோ ராமநாதன் அவர்கள் மதுரையிலிருந்து இங்கே சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கிறார். நல்ல எழுத்தாளரும் கூட, பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தமிழ் தந்த நல்ல அறிஞர்கள் டோக்கியோ ராமநாதன் என்று நல்ல ஒரு பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் இன்று இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது நீங்கள் எல்லாம் வாங்கி அவரை ஆதரிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். இந்த புத்தகத்தின் விலை ஒரு 150 ரூபாய். அதை நீங்கள் அவரை வாங்கி அதை படித்து பயனுறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் இன்றைய தினம் பேசுகின்ற தலைப்பு வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பிலே மிக ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பேச இருக்கிறார். அப்படிப்பட்ட டோக்கியோ ராமநாதன் அவர்களை மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். அதேபோல் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த சிகேகே அறக்கட்டளைக்கு நிறைய பேர் கணவான்கள் தனவான்கள் நிறைய லட்சாதிபதி கோடீஸ்வரர்களாக உறுப்பினர்களாக இருந்தாலும் அதில் செயல்படுத்துகின்ற செயல் வீரராக அன்பு நண்பர் வேலுச்சாமி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒவ்வொரு பேச்சாளர்களையெல்லாம் அழைத்து வந்து பேச வைக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரு அரும்பெரும் சிகேகே அறக்கட்டளைக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு மனிதநேய மாமணி அவர். இவர் அழைத்து வந்த காலத்தில் எல்லாம் சிவகாசி ராமச்சந்திரன் ஆகட்டும், இன்றைய தினம் சுகி சிவமாகட்டும், தமிழறிவு மணியனாகட்டும், தலைச்சிறந்த பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் சரி 1000 ரூபா, 800, 1500, 2000 இப்படி தான் கொடுத்தாரு. இன்றைக்கி சிகேகே அறக்கட்டளையில் சுகி சிவன் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து பேசுகிறார். எந்த பேச்சாளர் கேட்டால் 80,000, தமிழறிவு மணியும் 80,000. அவனே இந்த சுகி சிவன் எல்லாத்திட்டையும் சொல்கிறார், நீங்கள் போய் எல்லாத்திட்டையும் தாசி படங்க. இந்த மோகன சுந்தரன் ஒருத்தன் அவன் 70,000 ரூபா கேட்குறான். ஏயா நம்ம சிரிப்பு கழகத்தை நடத்துகிறவனை அழுவ வைக்கிறீங்களே நீங்களாம். நீங்களாம் என்ன ஒரு மைக்கை பிடிச்சி 1000, 10,000 பேர், 5000 பேருக்கு ஒரு நல்ல சொல்கிற முன்மாதிரியாக இருக்கிறவனுக்கு இந்த படத்தை வாங்கி உங்களுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைடே வராது, அந்த அதிகாரிகளை என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. ஆனால் அவனுங்களெல்லாம் அவங்க என்ன அப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியல. அந்த மோகன சுந்தரம் பெண்களையே திட்டுறான். ஆனால் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கெல்லாம் இங்கே வந்து பேசி இப்போ கேட்டால் நம்மக்கிட்ட யூபர் கிளப்பில் நம்பர் வாங்கி ஒரு பேசுகிறாங்க. அவர்கிட்ட 30,000 ரூபாய்க்கு போய் பேசுகிறாரு. நான் கேட்டால் 40,000 ரூபான்னாரு. அப்புறம் மறுபடியும் என்னையே 40,000 கேட்குற மோகன சுந்தரம் அப்படி என்னையே பேசுகிற நீ? ரஜினிகாந்த் படத்துக்கு போனாவே 1 நிமிஷத்துக்கு வச்சுக்க 60 நிமிஷத்துக்கு 60,000 தான், 500 ரூபா வச்சுக்க 1 நிமிஷம் 30,000 தானே. இப்படி கேட்கலாமே, இது வன்மையான கண்டிக்கிற மோகன சுந்தரம் அப்படின்னு. என்ன கூப்பிட்டா கொடுக்குறாங்க, இதில் லைட்ஸ் கிளப்பில் கொடுக்குறாங்க, ரோட்டரியில் கொடுக்குறாங்க, இதில் காலேஜில் கொடுக்குறாங்க. காலேஜில் 45 நிமிஷம் பேச சொல்கிறாங்க. கல்ச்சர் ப்ரோக்ராம் இருக்குன்னு அவங்க 80,000 70,000. ஏன் அங்கேயெல்லாம் ஒரு சீட்டுக்கு 6 லட்சம் 5 லட்சம் வாங்குறாங்க, அவங்க கொடுப்பாங்க. நான் எங்கே போகிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த பேச்சாளர்கள் விலைப்பட்டியெல்லாம் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறது. அவர்களையெல்லாம் சிகேகே அறக்கட்டளையில் மிகப்பெரிய பணம் படைத்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அது வேலுச்சாமி ஆரம்ப காலத்திலிருந்து ஒரே மாதிரி இருக்கிறார். அவர்தான் அதை ஒருங்கிணைத்து கொண்டு போனார். இடையிலே இந்த வருடம் அதற்கு சில பொறுப்புகளில் மாறுவார்கள். அப்படி வருபவர்களெல்லாம் சில பேர் அதில் பேச்சாளர்களை இவர் மாதிரியெல்லாம் அணுகி ஆரம்ப காலத்திலிருந்து எல்லா பேச்சாளரும் அவருக்கு தெரியும் வேலுச்சாமி. அதனால் அவருக்கு தெரியாத பேச்சாளர் பெண்மணிகளும் தமிழ்நாட்டில் இல்லை. இவருக்காக ஒரு கணிசமான தொகையை குறைத்து கொண்டு வருவார்கள். அப்படி குறைத்து இப்போ 1 லட்ச ரூபா வாங்குகிறாங்க என்று சொன்னால் நம்மளாம் நகைச்சுவை மன்றத்தை நடத்துகிறதா என்னன்னு ஒன்றும் புரியல. சிரிப்பு கழகத்தை நடத்துகிறவர் அழுது கொண்டே தான் நடத்த வேண்டும். சிலர் சிரிப்பார், சிலர் அறிவார். இவனுங்கள்லாம் ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு சொல்கிறேன்னு செயல் அப்படி இருக்கணும் இல்லை.
அதனால் இப்படிப்பட்ட அந்த பட்டிமன்ற ராஜா 800 ரூபாய்க்கு வந்து பேசுகிறார். இன்றைக்கி கேட்டால் அவர் ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு தான் வரைக்கிறான். கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டு, அங்கேருந்து காரு, அப்புறம் ஈரோட்டில் வந்து ஏசி போட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி, ஒரு சினிமா நடிகர்கள் மாதிரி, ஹீரோ மாதிரி கேட்குறாங்க. அது யூடியூப்பில் போட்டுட்டு இப்போ அவங்களே கூப்பிட்டுட்டு வந்து இங்கே புலவர் ராமலிங்கம் கேட்டால் இன்றைக்கெல்லாம் 40,000 ரூபா கேட்குறாரு. 500 ரூபாய்க்கு இதை பாண்டுறங்க சார் செட்டியார் வந்து வாசிமகாலில் நான் பேசுகிறேன். நீங்கள் 400 ரூபா கொடுத்தீங்க இல்லைங்க புலவர் ராமலிங்கம். நான் இங்கே 2 நாள் தங்கி இருக்கிறேன். அதில் வாய்ப்பு இப்படியெல்லாம் கேட்டவங்க இன்றைக்கெல்லாம் 40,000 50,000 நம்மகிட்ட கேட்குறப்ப மனசு கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, சிவகாசி ராமச்சந்திரன் சொல்கிறாரா, அவர் ஐயனாடார் காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்தார், இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக. அவர் என்ன சொன்னார், ஏன்னா நீங்கள் சிரமப்படுறீங்க, எனக்கு ஒரு 30,000 ரூபா கொடுங்க. ராமச்சந்திரா, நீ 1000 ரூபாய்க்கு தான் பேசி போகிறேன், இல்லை நீ ஸ்பான்சர் வாங்கி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னாரு. ஏப்பா, நீ இங்கிலீஷ் ஹெச்ஓடியாக இருந்த ஆங்கில பேராசிரியர், நான் தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு அப்படின்னு சொல். நீ போய் 30,000 ரூபா எனக்கு பிச்சை வாங்கிட்டு வந்து கொடு அப்படிங்கிறியா? நான் மீட்டிங்கே 25,000 30,000 நடத்துகிறாளியா? பேச்சாளர் உட்பட மண்டபம் உட்பட 4000 நோட்டீஸு தினத்தந்தியில் இல்லை 2000 நோட்டீஸ் வைக்கிறோம், பார்க்கில் கொடுக்குறோம், இதில் கோயிலில் கூட. இப்படி யூடியூப்பில் இவங்களே கூப்பிட்டா கூட பெரிய பேச்சாளர் இங்கே வரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் யூடியூப்லேயே கேட்டுடுறாங்க. இப்போ அப்படியெல்லாம் ஒரு நகைச்சுவை மன்றத்தை நடத்துகின்ற செயலாளர்களுக்கு இந்த பேச்சாளர்கள் இப்படியெல்லாம் அதிக தொகை கேட்கிறார்கள் என்ற வேதனை, என்னை போன்ற ஒரு நகைச்சுவை மன்றத்தை நடத்தி கொண்டு வெளி உலகத்தில் இருக்கின்ற நல்ல மனிதர்களாக இருக்கின்ற நல்ல பண்பாளர்கள், நல்ல தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களிடம் போய் கேட்டு நாம் இது ஸ்பான்சர் வாங்கி அவர்களிடம் நமக்கு உதவும் கரமாக அவர்கள் இருக்கிறார்கள், இந்த ஓய்தாரர்கள். இல்லை என்றால் இந்த கூட்டம் நாம் நடத்த முடியாது. இப்படிப்பட்ட இதெல்லாம் மாணிக்கம், இவர் எம்டி ஈஸ்வரன், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கவும் தான் நம்ம இது நடத்திட்டு இருக்கிறோம் மாதத்துக்கு ஒரு மீட்டிங். அதனால் எங்களுக்கு இருக்கிற சிரமத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேனே ஒழிய யாரும் இந்த பேச்சாளர் தனிப்பட்ட முறையில் எனக்கு விரோதிகள் இல்லை, எதிரிகள் இல்லை. ஒரு நியாயமான தொகையை கேட்க வேண்டும் அல்லவா, அப்படி என்று கேட்கிறேன், வேறொன்றும் இல்லை. இதற்கெல்லாம் நீங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு கைத்தட்டல் தட்டக்கூடாதான். இதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இவ்வளோ பணம் கேட்குறீங்க, ஆகும்போது அதுதான் கொடுங்கன்னு மாதிரி இருக்குது. ஆகவே இங்கே வருகிறது சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று என் வரவேற்புரை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மேடையிலும் அரங்கிலும் வீட்டிற்கும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கிரடாயின் சார்பாக முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கூட்டம் குறைவாக இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை டோக்கியோ ரம்யா கிருஷ்ணன் என்று போட்டிருந்தால் கூட்டம் அதிகமாக வந்திருக்கலாமா என்பது தெரியவில்லை. இப்போல்லாம் பெண்கள் பெயருக்கு தான் அதிகமாக மதியாகி இருக்கிறது. இருக்கட்டும். சற்று எங்களை பற்றி அவர் சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கிரடாய் என்பது கன்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ், ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும், அது எல்லாம் சேர்ந்து அந்த சங்கத்துக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, அது நேஷ்னல் லெவலில் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு தொழிலாளர்கள் வர்க்கத்தை எடுத்தோம்னா ஒரு 50% தொழிலாளர்களுக்கு இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கறது நாங்கள் மட்டும்தான். அந்த வகையில் நாங்கள் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம். அளப்பரிய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வருமானத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருமானம் வருகிறது என்பதற்காக நாங்கள் அத்தனை பணத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் விடுவதில்லை. அதில் ஒரு பகுதியை எடுத்து பொதுநல சேவைக்காக நிறைய செய்து கொண்டே இருக்கிறோம். அண்மையில் அந்த கொரோனா வந்தபோது ஈரோட்டிலிருந்து நம்முடைய கிரடாய் அமைப்பு சார்பாக 1 கோடி ரூபாய் நிதியை கொண்டு போய் முதலமைச்சரிடம் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொரோனாவுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று நம்ம பெருந்துறை மருத்துவக் கல்லூரியில் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் மிகப்பெரிய தொகையை அன்பளிப்பாக இந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்து வருகிறோம். இதையெல்லாம் நான் ஏதோ இங்கே உங்கள்கிட்ட பெருமைக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், இது ஒரு ஒப்பீட்டுக்காக. என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் வருமானம் வருது, நாங்கள் அதை செய்கிறோம்.
பெரிய பெரிய லெவலில் வருமானம் வருது, அதில் ஒரு பகுதியை எடுத்து செய்கிறோம். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 234 மாதங்கள் இந்த நகைச்சுவை மன்றத்தை மிக சீரும் சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிற இந்த துரையண்ணன் உள்ளிட்ட இந்த அமைப்புக்கு நாங்கள் மிகப்பெரிய பாராட்டுதலை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கிறவன் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் வருஷம் நாங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம், அக்ரிமெண்ட். வருஷம் ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் ஸ்பான்சர் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தடவை எங்களுக்கு வந்து இன்னொரு 2-3 மாதம் கழித்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதம் யாருமே இல்லை, தயவுசெய்து நீங்கள் ஏதாவது ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிறோங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். நீங்கள் அண்மையில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருடைய பாரத பிரதமருடைய தாயார் இறந்து விட்டார். அதை வந்து ஒன்றும் பெரிய பப்ளிஷ் பண்ணாமல் அவர் வந்து அடுத்த நாள் தன்னுடைய டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. அவர் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு அவருடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தது. அவருடைய தாயார் இறந்து விட்டார். அந்த தாயார் இறந்து ஒரு வாரத்தில் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அவர் நம்மெல்லாம் இருந்தால் அப்படி வர முடியுமா? அதுக்கப்புறம் அவருடைய தம்பி பொண்ணு ஒன்று, அவங்க வந்து ஏதோ கேன்சரில் இறந்துட்டாங்க. அப்பவும் ஒரே வாரத்தில் இந்த மீட்டிங்கை நடத்தியே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேத்தி மரணம், பேரனுடைய கால் ஒடிந்து ஒரு பெரிய விபத்து. அப்போவும் வந்து அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காம இந்த நகைச்சுவை மன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் அவருடைய மகன் இறந்து விட்டார். நாங்கள்லாம் போயிருந்தப்போ அடுத்த வாரம் ஷெட்யூல் பற்றி பேசிகிட்டு இருக்கார் எங்கிட்ட உட்காந்து. என்ன இப்படி ஒரு மனிதர் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு தட்டிலையும் துரையண்ணனை ஒரு தட்டிலையும் உட்கார வச்சு தராசில் உட்கார வச்சோம்னா துரையனுடைய தராசு தட்டு தான் கீழே போகும். அந்த அளவுக்கு இந்த சங்கத்தை, இந்த மன்றத்தை, நகைச்சுவை மன்றத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மிக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இது நாமெல்லாம் சேர்ந்து அவரை வந்து பெரிய லெவலில் ஹானர் பண்ணணும். இது தனியாக ஒரு மீட்டிங் ஒரு தடவை நான் கூட சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்போ பெரியார் மன்றம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் வைக்க வேண்டாங்கன்னா கொங்கு கலையரங்களை வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கொங்கு கலையரங்கமே நிறைந்து வடிந்து வெளியே நின்று கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்ம அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தோம். இது எல்லாமே அவருடைய அன்புக்காக நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய செயல். இது தொடரணும், இன்னும் தொடரணும். அவரை நாம் வந்து மிக சிறப்பாக கௌரவப்படுத்தணும். மிக்க நன்றி. அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். அருமை அன்பு நண்பர் மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் சந்தோஷப்படுகின்ற இயக்கத்தில் இருப்பதால் அவர் என்னுடைய வீட்டில் நடந்த துயரங்களை எல்லாம் நினைவுபடுத்தி கோடிட்டு காட்டிய அந்த நல்லுள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுடைய நண்பர்களுடைய அந்த டீம் ஒர்க்கு என்று சொன்னால் அவர் ஜெம்குமார், இவர்கள் எம்டி ஈஸ்வரன், அதுக்கு ஒரு புது கவிதையிலே அழகாக சொல்வார்கள். இந்த ஐக்கு கவிதையிலே ஒரு நட்பை சொல்லிவிட ஒரு நிமிஷம் போதும், ஆனால் அந்த நட்பை நிரூபிக்க ஒரு வாழ்க்கை போராக வேண்டும் என்று சொன்னாராம் ஒரு நண்பர். ஒரு 12 வயதிலே ஒரு நண்பரும் 13 வயதிலே ஒரு நண்பரும் சிறு இளம் பிராயத்திலிருந்து நண்பர்களாக பழகிறார்கள். அந்த 13 வயது நண்பர், 12 வயது நண்பர் எல்லாம் 60 வயதுக்கு மேலே ஆன உடனே இந்த 13 வயது ஆன நண்பர் 62வது வயதிலே இன்னும் அவருக்கு உடல்நலம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிகவும் ஒரு கடினமான காலகட்டத்தில் அவருக்கு சிகிச்சை பெற்று கொண்டு வருகிறார். அந்த குடும்பமே அவர் பக்கத்தில் இருந்து அவரை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த நண்பர் அங்கே போகிறார், 12 வயது நண்பர். அந்த குடும்பத்தாரை பார்த்து சொன்னாராம், இங்கே படுத்திருக்கிறாரே என் இனிய நண்பர், இவருக்கும் எனக்கும் ஏறத்தாழ 50 அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே 50 ஆண்டுகளுக்கு மேலே நட்போடு நாங்கள் பழகியவர்கள். என்னை விட அவர் ஒரு வயது 2 பெரியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறையா நண்பர்களை நாங்கள் சந்தித்தோம். ஒரு நண்பரை நாங்கள்
7, 8, 10 வருஷம் பழகினார். அதற்கு பிறகு அவர் எனக்கு எதிரியாகிவிட்டார். இன்னொரு நண்பர் என்னிடம் பழகினார். அவர் ஒரு 7, 8 வருஷம் பழகினார். அவர் பிறகு எனக்கு விரோதியாகிவிட்டார். இன்னொரு நண்பர் பழகினார். அவரும் ஒரு 5, 6 வருஷம் நல்லா நெருக்கமாக பழகணும். ஒரே தட்டில் நாங்கள் இருவரும் அப்படி ஒரு பழக்கம். அப்புறம் அவர் துரோகியாக மாறிவிட்டார். நண்பர்கள் பல பேர் எதிரி, விரோதி, துரோகியாக 3 கட்டமாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் இந்த நண்பரை பொறுத்த வரைக்கும் என் வாழ்நாள் பூராவும் ஒரே நண்பராக, எந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும், அவருக்கு எவ்வளவு சுகதுக்கங்கள் வந்தாலும் அவரோடு நான் ஒன்றியிடைந்து நல்ல காலத்திலும் சுகம் இருந்த காலத்திலும் அவரோடு பழகியிருக்கிறேன். துக்கம் நேர்ந்த நேரத்தில் அவரிடம் பழகியிருக்கிறேன். அதனால்தான் சொல்லுகிறேன், ஒரு நட்பை சொல்லிவிட ஒரு நிமிஷம் போதும். ஆனால் அந்த நட்பை நிரூபிக்க ஒரு வாழ்க்கை பூராவும் வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரன் என்னுடைய இனிய நண்பர். அவர் நலமே மலர பிரார்த்தனை அப்படி என்று சொன்னாராம். அதுபோல் காஸ்மாஸ் அரிமா சங்கத்தினுடைய தலைவராக, முன்னாள் தலைவராக இருந்து செயலாளர்கள் திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர்கள் மாணிக்கமாகட்டும், எம்டி ஈஸ்வரன் ஆகட்டும், கிரைனட் குமாராகட்டும், அந்த அத்தனை நண்பர்களும் அவர்கள் இல்லத்திலிருந்து எனக்கு ஆறுதலும் தேறுதலும் சொன்னதை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். இப்படிப்பட்ட நண்பர்களெல்லாம் இருப்பதால் தான் இந்த பொது தொண்டையும் இந்த நகைச்சுவை மன்றத்தை நடத்தி கொண்டு போகின்ற ஒரு மிகப்பெரிய துணிவும் மிகப்பெரிய ஆற்றலும் இவர்கள்தான் எனக்கு கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் இவர்கள்தான் இறைவன் உருவையிலே இறைவி உருவது இவர்கள் குடும்பத்தாரை தான் நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட அவரும் நல்ல மாணிக்கம் என்கின்ற நல்ல பெயரை கொண்டவர். கல்லெல்லாம் மாணிக்கமாகாது, இது நல்ல மாணிக்கம், வைர மாணிக்கம், தங்கம் கூட பங்கமாகும். அப்படிப்பட்ட வைரமணியாக மாணிக்கமாக நண்பர்களை நானும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இவ்வளோ காலதாமதம் ஆனதற்காக என்னை மன்னித்தள்ள வேண்டும் என்று கூறி இப்பொழுது இப்போ குடை வழங்கும் நிகழ்ச்சியும் செந்தில் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்ற நிகழ்ச்சி இப்போ நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் டோக்கியோ ராமநாதன் பேச இருக்கிறார். ஈரோடு ஹியூமர் கிளப் பிரசிடெண்ட் டாக்டர் திரு ராஜவேல் சார் அவர்களே, வைஸ் பிரசிடெண்ட் திரு சுரேஷ் சார் அவர்களே, திரு பாலமுருகன் சார் அவர்களே, செக்ரட்டரி திரு துரை சார் அவர்களே, ஜாயிண்ட் செக்ரட்டரி சக்தி நல்ல சிவம் அவர்களே, செந்தில்குமார் சார் அவர்களே, ஜாயிண்ட் செக்ரட்டரி பாண்டுரங்கன் சார் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய சதாசிவம் மாநில பொருளாளர் அவர்களே, அரிமா உயர்திரு அரிமா எம்டி ஈஸ்வரன் அவர்களே, உயர்திரு அரிமா கே மாணிக்கம் செயலாளர் அவர்களே, திரு அரிமா இஎஸ்எம் ராஜன் பொருளாளர் அவர்களே, அடியனுடைய பேச்சையும் ஹியூமர் கிளப்புக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்த்திற்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில் நல்லா கை தட்டுங்க, இதய துடிப்பு சீராகும். சத்தியமாக சார், நான் சொல்ல, அமெரிக்காவில் பினாங் குகு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா கை தட்டினா. நான் சொன்னேன்றதுக்காக நல்ல ரத்தம் ஊற போகுது. நான் சொன்னேன்றதுக்காக நான் 6 மணி நேரத்தில் மொட்டை மாலில் போய் கை தட்டிடுறாங்க. ஆமாம், ஊரே சிரிச்சிடுவாங்க. வாழ்க்கையில் பேசுறது ரொம்ப கஷ்டம். அது ஹியூமராக பேசுகிறது. ஒருத்தரை அழுக வச்சிடலாம், பட்டுன்னு அரைஞ்சு அழுகுருவான். ஆனால் சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு பேசுகிறதும் கஷ்டம். ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், சார், ஒரு சின்ன பையன் சார், அவன்கிட்ட கேட்குறேன், முதல் மாதம் ஜனவரி பேசி முடிங்களேன், முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி,
10வது மாதம் என்னன்றேன் டெலிவரின்றாங்க. ஆமாம், சிரித்து கைதட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டே தம்பி காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னே, மாலை முழுவதும் விளையாட்டுனா, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டி சந்தேகப்படுவாங்க சார்ன்றியா. திருத்த முடியாது. வாழ்க்கை இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னா இன்னைக்கு யாரும் வாழ்றதே இல்லை. பூரா பொழைக்கிறோம், ரொம்ப சிரமமாக இருக்குது, பூரா பரபரப்புலேயே இருக்கும். ஒருத்தர் 20வது மாடியில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கார். சார் ஹலோ சுரேஷு, உன் பையன் செத்துட்டான் அப்படின்னு டம்முன்னு குதிச்சிட்டாங்க. குதிச்சு 10வது மாடிக்கு வரும்போது தான் தெரியுது நம்ம பேர் சுரேஷே இல்லையே, நமக்கு ரமேஷே நம்ம பேருன்னு. கீழே வந்துக்கிட்டே இருக்கான். 5வது மாடிக்கு வரும்போது தான் தெரியுது நமக்கு பையனே இல்லையடா அப்படின்னு. அவன் விழுக போகும்போதே சார் தெரியுது இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்னு. பூரா பரபரப்பு, டென்ஷன், அவ்வளோ டென்ஷன். யாரையுமே பாருங்களேன், காலையில் யோகாவுக்கு போகிறாருங்க, 5 நிமிஷம் லேட் ஆச்சு அப்படின்னா, நீ யோகாவுக்கு தானே போகிற, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? யோகாவுக்கு போகும்போது ஒருத்தர் வீட்டை பாருங்களேன், காலையில் 7 மணிக்கு ஒருத்தர் வீட்டை பாருங்கள், மிருக காட்சி சாலை மாதிரியே இருக்கும். ஏய் எல்லாம் பண்ணி மாதிரி தூங்குற அப்படின்ட்டு. அதுக்கேண்டா நீ நாய் மாதிரி குலைக்கிற, அதுக்கேண்டா கழுத மாதிரி நீ மிதிக்கிற அப்படின்னா, அது வீடா இல்லை மிருக காட்சி சாலையாது. அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய ஒரு பெரிய நல்ல சம்பவம் இருக்குது, ஒரு வருத்தமான. இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா நம்ம பேர் ராசி அப்படி. டோக்கியோ ராமநாதன் போட்டால் தமிழ்நாடே கூடும்னு நினச்சேங்க. போச்சே, நம்ம கனவுல கள்ள தூக்கி போட்டுச்சு. ஆமாம், எனக்கெல்லாம் இங்கே சத்தியமாக சொல்கிறேன், ஊர் ஊராக தேடுறேன். எனக்கு பொண்ணு பார்த்த புரோக்கர் பொன்னம்பலம் விளங்க மாட்டான். வாழ்க்கையில் புரோக்கர் பொன்னம்பலம்னு ஒருத்தங்க எனக்கு பொண்ணு பார்த்தான். நான் என்னை பார்த்தா கொஞ்சம் குட்டையாக கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே, நானும் ஒரு மனிதன் தானே, எனக்கு ஒரு கற்பனை கனவலாக இருக்கத்தானே செய்யும். அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன், நல்ல சம்பளம், நல்ல பொண்ணா பாரு அப்படின்னு. உங்களுக்குன்னே ஒரு பொண்ணு பிறந்திருக்குனே. இப்போ பிறந்து என்னடா பண்ணுறது, முன்னாடியே பிறந்துருச்சுனே. கலரு திக்கு கலருச்சேன்னா மனசுக்குள்ள தமனா நயன்தாரா பறக்குது. கனவு பாட்டு வேற. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாளே என் காலம் செல்லும். அப்படி கற்பனையிலே போகிறேன். அவள் திக்கு கலர் தானே. எனக்கு அந்த பொண்ணு மேலே கூட கோவம் இல்லை. தார் ரோட்டில் கருப்பு பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்குங்க. இப்படியே இருக்காங்க. சரியான கோபம். மூஞ்சி பூ மாறினாங்க, வாழைப்பூ மாதிரி இருக்குங்க. இப்படியா இருக்குது. மாப்பிள்ளைய பாருடா, ஒரு கண்ணு தெற்க பார்க்குது, ஒரு கண்ணு வடக்க பார்க்குது. இப்படி பார்க்குறாங்க. என்னான்றேன், மாறுகணி தம்பி இங்கே பார்த்தாத்தே அங்கே தெரியும்ட்டாங்க. எனக்கு சத்தமாக சொன்னால் பொண்ணு கோச்சுக்கிறோம்னு, வெளியே வாடி உன்னை கொள்றேன் அப்படின்றேன். சும்மா சத்தமாக சொல்லு தம்பி, பொண்ணுக்கு 2 காது கேட்காதுலன்றாங்க. எப்படி போய் மாட்டி விட்டுருக்கான் பாருங்க. அதான் அவன் சொன்னது பார்க்கணுமே. மாமனார் ரயில்வே அப்படின்னா சூப்பர். ரயில்வேல என்ன வேலை பார்க்குறாரு? ட்ரெயின் நின்றா ஓடுவார், ஓடுனா நிற்பார் அப்படின்ட்டான். அப்படி என்னடா வேலை? ட்ரெயின் ஓட்டுறாரா? இல்லை. டிக்கெட்டு வாங்குறாரா? இல்லை. என்ன வேலைன்றேன், பிளாட்பாரத்தில் முறுக்கு விற்றுருக்காங்க. ட்ரெயின் நின்றா முறுக்குன்னு ஓடுவானா, ட்ரெயின் ஓடிச்சுனா முறுக்கு நிற்பானா. மச்சுனே கம்ப்யூட்டர் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நல்லா வருமானம் வரும்னு நினைக்கிறேன். 10 ரூபா கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்றுருக்காங்க. என் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு 10 ரூபா சாம்பிராணி அப்புறம் கொளுத்தி விட்டா வீடு பூரா புகை. நான் செவத்தை தடவிக்கிட்டே நிற்கிறேனே. எப்படி இருக்கும்? மாமியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னா என்னடா வேலைன்றே 100 வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்க்குதுங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு இப்படிலாம் தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணோம். ஆனால் நான் ஜோசியக்காரவங்க யாராவது இருந்தால் கோச்சுக்கிறாங்கண்ணே. இந்த பொருத்தம் பார்க்குறால, பொருத்தம் அவனை கூப்பிடுங்கண்ணே. எல்லா பொருத்தையும் பார்த்தா, வாய் பொருத்தத்தை பார்த்தியா நீ? கை பொருத்த வாய் பொருத்தத்தை பார்த்தியா? வாயை திறந்தா வாய்க்கா வரையும் பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள்லாம் ஜன்னலுக்கு பின்னால் பெண்கள்,
ஜன்னலை அவன் செத்துட்டாண்டி அப்படியா அப்படின்னு ஜன்னலை திறந்து பார்த்துட்டு மூடிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு பின்னால் ஜன்னல் ஒன்றும் பண்ண முடியல. வாயை திறந்தா வாய்க்கா வரையும் பேசுகிறான். நல்லா ஒரு கஷ்டப்படுற பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன் சார், கைதட்டுங்க. கஷ்டப்படுற பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன். அவங்க வீட்டில் படித்ததனிக்க வழி கிடையாது, வாழ்க்கை கொடுத்தேன். கரெக்டாக கல்யாணம் பண்ணி 4வது நாள். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் சார், நம்மளாம் கல்யாணம் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன், பொண்ணு பார்க்க போகிற அன்றைக்கி அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சுன்னீங்க, இப்படியே தாங்க இருக்குது. நான் சொல்லியே காட்டுறேங்க, இதுக்கு தான் நான் போடியை வேணாம்னேன். இப்படியே தாங்க நான் அச்சலாமல் இப்படி வந்தாங்க, இப்படி கும்பிட்டு காப்பியை கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் பத்திரகாலியாக மாறிட்டாங்கந்தா, அப்படி ஆகிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படி தானே நம்ம நினச்சோம். கல்யாணம் பண்ணி 15ஆம் நாள் ஆரம்பிச்சிட்டான். எங்கள் ஊரில் யார் அவள் பிறந்த ஊரில் தேனாறு பாலாறு ஓடு, நாங்கள் குப்பரை கலந்து குடிப்போம். நீ தான் வடிச்சணிக்க வக்கில்லையில். எங்கள் ஊரில் வடக்க வாழைத்தோப்பு, தெற்க தென்னந்தோப்பு, ஊரில் இருக்குடி, உனக்கு இருக்கா நான் கேட்குறேன். எங்கள் அப்பே நடந்தா ராஜ நட சவட்டுக்கால் போய் இப்படி நடப்பேன். எங்கள் அண்ணே வேலூரில் இருக்காங்க, வேலூர் நட கலெக்டராக இருக்கான், திருடி இப்படி செயலில் இருக்கான். எங்கள் அக்கா வாயை திறந்தா ஒருத்தி கதவை திறக்க மாட்டா, மூடிடுவா, அப்படி பேசுவான். நீங்கள் பேச்சு இன்னைக்கு நான் கேட்குறேன் சார், ஜோசியக்காரங்க சத்தியமாக இந்த டிவியில் நீங்கள் ஜோசியம் சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? இப்படி நிற்காங்க. மேசராசி நேயர்களே, நீங்கள் போக வேண்டிய திசை கிழக்குன்றான். நமக்கு ஆஃபீஸ் மேற்கு பக்கம் இருக்குது, எப்படி போவீங்க கிழக்கு? கடகராசி நேயர்களே, நீங்கள் போட வேண்டிய கலர் ஆரஞ்சு. அப்படின்னா ஆரஞ்சு கலர் போட்டு போக முடியுமாங்க வெளியே? யூனிஃபார்ம் வெள்ளை. நான் 1ஆம் தேதியிலேருந்து ஜாதகம் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் யாரும் ஜாதகனோட தூக்கிட்டு வந்துடாதீங்க. 1ஆம் தேதி எல்லா ராசிக்கும் போடுவான் மகிழ்ச்சி. ஏன் அன்னைக்கு தான் சம்பளம் வாங்கியிருப்போம். 2ஆம் தேதி ஆனந்தம். ஏன் நேற்று தானே சம்பளம். 3ஆம் தேதி குதூகுலம். கிளீனா 15ஆம் தேதி போடுவாங்க குழப்பம். காசு குறைஞ்சிக்கிட்டே வரும். 25ஆம் தேதி போடுவாங்க அலைச்சல். ஏன் காசு இருக்காதானே, 1000 ரூபா இருக்கா, 2000 ரூபா இருக்கா, அப்படி கேட்போம். கரெக்டாக 28ஆம் தேதி போடுவாங்க ஏமாற்றம். ஏன் ஒருத்தரும் தரமாட்டேன். 30ஆம் தேதி போடுவாங்க தன்னம்பிக்கை. ஏன் அடுத்த நாள் சம்பளம் வந்துடும். எல்லாம் ஒரு லாஜிக் தான். நீங்கள் அவையில் விடுங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு சார், எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கரெக்டாக 3ஆவது மாதம் நான் உண்டாயிட்டேன். சிறிய சார் ஜோக்குது. 3ஆவது மாதம் என் பொண்டாட்டி உண்டாயிட்டா. உண்டானா ஒரு காலத்தில் பெண்கள்லாம் வெக்கப்படுவாங்க, ஒரு காலத்தில். இப்போ கிடையாது. இப்போ எல்லாம் மதுரையில் போர்டு வச்சுருக்காங்க, 30 நாட்களில் வெக்கப்படுவது எப்படி. அதுக்கு 50,000 ரூபா பீஸு. பியூட்டி பார்லர்னு ஒன்று வச்சு இப்போ பெண்களுக்கு. நீங்கள் பியூட்டி பார்லர் போயிருக்கீங்களா சார்? நம்ம போனதில்லை. இலவு சேர் மாதிரியே ஒரு சேர் வச்சுருக்காங்க சார். பொம்பளை பிள்ளை போன உடனே புணத்தை படுக்க போட்ட மாதிரியே படுக்க போட்டு வெள்ளை துணியை புணத்தை பொத்துற மாதிரியே எடுத்து இப்படி பொத்து போட்டுறாங்க. வெள்ளரிக்காயை கட் பண்ணி கண்ணில் வச்சு வெங்காயத்தை 3 பிள்ளை நின்று புளிச்சுன்னு துப்புது. என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் புளிச்சிங்க. ஆனால் ஏன் பொண்டாட்டியை ஒரு பியூட்டி பார்லர் கூட விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் கேட்டால் கண்ணில் நறுக்கி வைக்கிறாங்களே வெள்ளரிக்காய் 1.5 கிலோவை தின்றாலாம். எடுத்த திங்க அதுக்கு தனியாக பீஸ் தர வேண்டியது இருக்குது. கல்யாணம் பண்ணி 3ஆவது மாதம் எங்கள் அப்பத்தாவெலாம் ஒரு பியூட்டி பார்லர் போகல, ஒன்றுக்கு போகல, லிப்ஸ்டிக் போடல. எங்கள் ஐயாவும் பெரிய பைக்லாம் போகல. ஆனால் 12 பிள்ளை பெற்றாங்க, பூரா நார்மல் டெலிவரி. ஆமாம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நார்மல் லைஃப் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. கல்யாணம் பண்ணி 3ஆவது மாதம் என் முண்டாட்டி உண்டாயிட்டா ஒரு காலத்தில் பெண்கள்லாம் மாசமாக இருக்கேன்றதை சொல்ல மாட்டாங்க, பளிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் மாசமாக இருக்கேன் போகிறேன், ஊரெல்லாம் லைட் எரியுது, எங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை, பீஸை பிடிங்கிட்டாங்க போலன்ட்டு மெதுவாக அப்படி போகிறேன். பண்ணி மாதிரி என் முண்டாட்டி தட்டுப்பட்டான். தப்புன்னு இடறி இப்படி கை போய் சுற்றில் படித்து பல்ப் எரிஞ்சிருச்சு.
அவனை என்ன அப்படின்ற வெக்கம், சி போங்க அப்படின்னா. இப்போ தாண்டி வந்திருக்கேன், எங்கே போய் சொல்கிற? இல்லை நானே இப்போ தனியாக இல்லையே அப்படின்னா. ஏண்டி உன் பொண்டாட்டின்டாடி வந்து, சாரி உங்கள் அம்மா வந்திருக்காளா அப்படின்னே. லூஸு லூஸ், ஒன்றும் புரியாது, டியூப்லைட். நானே இப்போ 2 ஆளாக இருக்கனே அப்படின்னா. நாடு நாசமாக போச்சுரி, குடிக்க ஆரம்பிச்சிட்டியா, ஐயோ பைத்தியம் பைத்தியம். இல்லை நான் இப்போ மாங்காய் சாப்பிட்றேனே அப்படின்னா. மாங்காய் சீசன்டி, நானும் தான் மாங்காய் சாப்பிட்றேன். லூஸ் லூஸ், உன்னை கட்டினக்கே லூஸ் தாண்டி. நான் இன்னைக்கா லூஸு? நானே இப்போ 3 மாதமாக குளிக்கலையே அப்படின்னா. மோட்டரில் தண்ணியில் அடி போரில் நான் குளித்தே 6 மாதம் ஆச்சுரி. இது ஒரு விஷயமா? ஐயோ, எதை உடச்சி சொன்னா தான் தெரியும். நீங்கள் நான் நீங்கள் அப்பா போகிறீங்க இப்படி சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஆம்பளையும் கேட்குற முதல் கேள்வி, நெசம்மா? இதில் எவ்வளோ டவுட்டு. வீணான சொல்லி முடித்தோடனே நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அங்கே இருக்க டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க, பெரிய ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு, இனிமே தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். எதுக்கு? எங்கள் ஆஸ்பத்திரி வெள்ளையடிச்சு 5 வருஷம் ஆச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் 10 லட்ச ரூபா தரணும். பொண்டாட்டியை நடக்க விடக்கூடாது, பெட்லையே தான் படுத்துருக்கணும், ஒரு வேளை தொழக்கூடாது சார். எதுக்கு சார்? அப்போ தான் சார் ஆப்ரேஷன் பண்ணலாம், வகுத்து அறுக்கலாம். சரிங்க சார் அப்படின்ட்டு 3வது மாதம் கூட்டி போகிறேங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு. வெரி குட் சார், உங்கள் பையன் துருன்னு உங்களை மாதிரியே இருக்கான். 3வது மாதத்துலேடா அப்படி இருக்கான். என்னடா போங்கு. 6வது மாதம், சூப்பர் சார், உங்கள் பையன் பிரமாதமாக இருக்கான். வந்துட்டேன். 9வது மாதம் போகிறேன், சூப்பர் சார், உங்கள் பையன் வகுத்துக்குள்ளே ஃபுட்பால் விளாட்றான்றான். 9ஆம் மாதத்தில் எப்படா ஃபுட்பால் விளாடுவான்? கரெக்டாக டெலிவரி 10வது மாதம் போகிறேன், கண்ணாடியை கழட்டிட்டாங்க அந்த டாக்டர். ரொம்ப டிப்பிக்கல்ட்டு சார். என்னடான்னு, குழந்தை குப்பரை கிடைக்கான். குழந்தைய எப்படா குப்பரை கிடப்பான்? ஃபுட்பால் விளாண்டாதில் தடுக்கி விழுந்துட்டா சார். நாங்கள் கொடி சுற்றிருச்சுன்றான். ஆப்ரேஷன் பண்ணி முன்னாலாம் வகுத்தை ஒழிச்சு பிள்ளை பார்த்தாங்க, இப்போ வகுத்தை கிழிச்சு பிள்ளை படுறாங்க. உண்மையான டைம் பார்க்குறாங்க. இப்போ நல்ல நேரம், இப்போ பெற்றுருங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா போதும். பாவம் அந்த பிள்ளை. நம்மளாம் எத்தனை வயசு சார் ஸ்கூலுக்கு போனோம்? 5 வயசு. நமக்கு என்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு? இப்படி தொட்டா பாஸ், ஒன்றா சேர்த்துருவாங்கள்ல சார். என்னையை தொலை சொன்னாங்க. நான் இப்போவே இப்படி இருக்கேன், 1ஆவது படிக்கும்போது எப்படி இருந்திருப்பேன் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. இவ்வளோ தான் தரையோட தரையா. கை வேற தந்துட்டு தான் இருந்துச்சு. தொட்டு பார்க்குறேன், கை எட்டவே இல்லை. பார்த்தேன், காதை தொடத்தானே செய்யணும். ஸ்டூலை போட்டு டீச்சருக்கு அதை தொட்டேன். அப்போயே அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போவே கைதட்டுங்க சார், வஞ்சம் இல்லாமல் கொடுத்துட்டு அப்படி தான் நம்ம படித்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு பையன் தவந்தேனா போச்சு, இப்படி கை சுமிக்கிருக்கான். அவனை போய் ப்ரீகேஜில் சேர்த்து விட்றாங்க. எதுக்குடா ப்ரீகேஜின்றேன், இப்படி கை சும்புறால, அது பிரித்து விடுறதுக்கு பேர் தான் ப்ரீகேஜியா. இதுக்கெல்லாமாங்க 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா பீஸுங்க, 1 லட்ச ரூபா பீஸ். இப்படி பிரித்து விட்றாங்களா? பாவம் அந்த பயலை பாடா படுத்தி. ஏன் கேட்குறீங்க? காலையில் 1.5 வயசுங்க அந்த பயலுக்கு. 1.5 வயசு பையன், 1.5 வயசு பையன் தவக்கத்தான் செய்கிறான். அவனை கூட்டி போய் அட்மிஷனை போட்டு விட்டு, நம்மெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நடந்தே தான் போனோம். ஆனால் இப்போ ஊருக்கு எல்லா பேரும் ஒரு நாயகத்தில் ஆஸ்பத்திரி பஸ்ஸு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பஸ்ஸை விட்டாங்க. வாங்க 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 வாங்கன்னு பயில்களை ஏற்றி அவனை கொண்டு போய் விட்டா. உண்மையை நான் சொல்கிறேன், எல்லாமே மாறிச்சு. ஆனால் நம்ம பழைய கலாச்சாரம், சோறு ஊட்டுற பாணி மட்டும் மாறவே இல்லை. இவ்வளோ சோறு, ஒரு வட்டி நிறையா சோறு, 3 முட்டையை வச்சுக்கிறாங்க காலையில் 7 மணிக்கு. அந்த பயலை பார்த்து
இடுப்பில் வச்சுக்கிட்டு நிலா சோறு ஊட்டுறாங்க. நிலா நிலா ஓடி வா அப்படின்னா அந்த பையன் தெரியாமல் நிலா நிலா ஓடி அப்படின்னா ஒரு ஓலை சோத்தை உள்ளே போட்டு முட்டையை போட்டு குத்தி விட்டு அவன் பாதி முழுங்கிக்கிட்டு இருக்கான். அடுத்த வரையும் அம்மா போடுது நில்லாமல் ஓடிவா அப்படின்னா அவன் பாதி முழுங்காமல் நில்லாமல் ஓடி இன்னொரு கோலை சோத்தை உள்ளே தள்ளி முட்டையை குத்தி விட்டு பேண்ட்டை போட்டு பெல்ட்டை போட்டு டையை போட்டுறாங்க. எதுக்கு பெல்ட்டு போடுறாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ சோறு 3 முட்டை திட்டுருக்காங்கள, வகுத்தை விட்டு வெளியே வராமல் இருக்க இங்கே பெல்ட்டு. ஒருவேளை இப்படி வராமல் மேலே வந்துடக்கூடாது டை. அவர் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸராக, அவருக்கு ஒரு ஐடி கார்டு. ஷூவை போட்டு விட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டு அவன் அம்மாவுக்கு டாட்டா சொல்லு, அப்பாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னா அவன் நீ விளங்க மாட்டேன், நான் பெரிய ஆளாகி உன்னை பார்த்துக்கிறேன், முதிரில் தாண்டி உனக்கு அப்படி அவன் டாட்டா சொல்லி உள்ளே போனால் 7 மணிக்கு ஏற்றாங்க பஸ்ஸில், 9 மணிக்கு ஸ்கூலு. 10 ஊர் சுற்று முன்னே அவனுக்கு வகுறு டங்கு டம்மரா போட்டு 2 நாளாக அவன் ஒன்றுக்கும் போல் ஒன்றுக்கும் போல் 2க்கும் போல் பாவம் அந்த பைய வகுத்தை இப்படி இப்படி இருக்காங்க சார். அங்கே போனவுடனே பாருங்கள் யார் தப்பாக நினைக்காங்க, அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக அவங்க வச்சுருக்காங்க. முடிய பூரா மூஞ்சியில் போட்டு 2 பக்கமும் கையில்லாமல் வாங்க வாங்க அப்படின்னா பையன் நான் போக மாட்டேன் பேயின்டா. இதான்டா டீச்சர் உள்ளே போடான்னு போனால் அவன் பூரா வகுறு இப்படி இப்படி இருக்குது, வகுத்த வழி. பெல்ட்டை கட்டிட்டான். ஃபஸ்ட்டு பீரியடு இங்கிலீஷ். டீச்சர் பி அப்படின்னு சொல்ல, டீச்சர் நோ டீச்சர் நோ, சிட்டவுன் பை சிட்டவுன். ஓ படிச்சு ஓ அப்படின்னா பெல்ட்டை கட்டிட்டான். டீச்சர் நோ பாய் நோ சிட்டவுன். ஒய் போட்டுச்சுல பேண்டோட நிற்கிறான். டீச்சர் நோ பாய் சிட்டவுன். யூ சே பி ஓ ஒய் பாய் அப்படின்னு சொல்ல, இல்லை டீச்சர் ஆய். நோ பாய் நோ யூ சே பாய். இவன் பாயின இவன் ஆயின இதுக்குன்னே ஒரு அம்மா வச்சுருக்காங்க, ஆய் மாய் 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 மாய். அந்த பொம்பளை ஏண்டா 2 நாளாக வீட்டில் போகாமல் என் உயிரை வந்து எடுக்கிறேன், இப்போ தான் 3 பேர்த்துக்கு கழுவி விட்டு. எதுக்கு இப்படி படிக்க வைக்கிறோம் சார்? இப்போ எதுக்கு சார் இப்படி படிக்க வைக்கிறோம்? பணம் சம்பாதிக்க. அதுவும் இந்த +2 படிக்கிற வீட்டெல்லாம் பாருங்களேன், இளவு வீடு மாதிரியே இருக்குது. எவனும் பேச மாட்டான், அப்படி இருக்கான். எவனுமே பேச மாட்டான். பேப்பர் கத்தாத, ஏன் பையன் +2. பால் கத்தாத ஏன் பையன் +2. டிவியில் ரிமோட்டில் கேபிளை பிடிங்கிட்டா எல்லாருக்கு ஃபோன் வருது, ஹலோ உங்கள் தாத்தா செத்துட்டாரு, சாரி நாங்கள் வரமாட்டோம். ஏன் பையன் +2. ஏண்டா அதுக்காக தாத்தா சாகக்கூடாதா? போட்டு அம்மா கூப்பிட்டு நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரு, அப்பா கூப்பிட்டு எப்படியாவது நீ கலெக்டர் ஆகிடு, தாத்தா கூப்பிட்டு எப்படியாவது நீ இன்ஜினியர் ஆயிரு. ஒருத்தர் எப்படா 3 ஆவியான், மொத்தத்தில் லூஸ் ஆயிடுறான். வீடே டென்ஷனாக இருக்குது, அப்படியே ஃப்ரீயாக செல்ல பார்த்துக்கிறியான். சார் எதுக்கு சார் எதுக்கு சார்? இப்போ டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி என்ன பண்ண போகிறோம்? பணம் சம்பாதிக்க போகிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சார், பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயமே, பணம் என்பது நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது. நல்லா வாழ்ந்து முடித்தவங்களுக்கு தெரியும், ஆனால் நம்ம தான் சொல்கிறோம். ஒரு கவிதை இருக்குது சார், சின்னசாமி செத்தான், கீழே எழுதியிருக்காங்க சரி என்றைக்கு வாழ்ந்தான். வாழ்ந்தா தாடா சாகிறதுக்கு. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறோம். நல்ல நம்ம மனித வாழ்க்கையோட தத்துவமே என்னென்னா, நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லைன்றது எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனால் தெரிஞ்சு அது மேலே ஆசை வைக்கிறோம்ல, அதுதான் மனுஷன். சார் மழை பெய்யுது, நடந்து போகிறேன், செருப்பு அந்துருச்சு சார். ஒரு வீட்டு கதவை தட்டி, சார் செருப்பு அந்துருச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால், சரிங்க சார் ஓரமாக கழட்டி போட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இதே ஒரு பணத்தை தூக்கிட்டு போகிறீங்க, இறந்த பணத்தை, மழை சோன்னு பெய்யுது, ஒரு வீட்டை கதவை தட்டி, சார் சார் சொல்லுங்கள் சார் மழை பெய்யுது, பேயட்டும், பணத்தை கொண்டு வந்திருக்கோம், கொண்டு வாங்க, ஓரமாக வச்சுட்டு போகிறோம் சார், மழை விட்டவனை தூக்கிக்கிறோம், எந்த வீடாவது பார்த்துக்கிருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஞ்ச செருப்புக்கு இருக்க மரியாதை கூட செத்து போனால் அந்த உடம்பு கிடையாது. அதை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கலாம், ஒரு ஞானத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கலாம். இன்றைக்கி வாழ்க்கை எதுக்காக சார் நம்ம வாழ்கிறோம்? வாழ்க்கை வாழ்வதற்கு இப்போ டிவியில் இன்றைக்கி டிவி வந்து செல்லு வந்து நம்ம வாழ்க்கையவே மாற்றிருச்சு சார்.
நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்காதீங்க, டிவி பார்க்குற ஆளை பாருங்களேன், இந்தா இப்படி தான் பார்க்குறான். கொசு உள்ளே போய் குட்டி போட்டு வருது, இந்தா இப்படியே பார்க்குறான். எங்கள் வீட்டிலலாம் கரண்டே இல்லைங்க, டார்ச் லைட் அடித்து டிவி பார்க்குறான். டிவி பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்கக்கூடாது. டிவி பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுறது, நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுங்க. குழந்தை தவந்து போயிடுச்சுனே நாய் வந்து படுத்து கிடக்கு, அதுக்கு ஓட்டுறான். பையன் இப்படி ஆகிட்டா, நாய் இப்படி ஆயிடுச்சு. அது சீரியல்லாம் போடுற நேரத்தில் ஆம்பளைகளுக்கு எங்கே மரியாதை இருக்குது? ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவில் வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா எங்கள் அம்மா அந்த முந்தானை எடுத்து மூஞ்சியெல்லாம் தொடச்சி, டீ சாப்பிட்றீங்களா, காப்பி சாப்பிட்றீங்களா, என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் யார் வீட்லேயும் அப்படி கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? சேலை கட்டினா தானே துடைக்க, பூரா நைட்டி, ஒரு கருப்பு நைட்டி தான் சாதம் தொட்டிக்கும். ஆமாம், சோறை வடிக்க இதில் துடைக்க, பயலுக்கு மூக்க சிந்தை இதில் துடைக்க, மாவு அல்ல இதில் துடைக்க. இந்த நைட்டை வச்சு மூக்கை தொடச்சா புதுசை இருப்பானா இல்லை கொரோனாவில் போவானா? டிவி பார்க்கும்போது நீங்கள் சாப்பாடு கிடைக்கலைன்னா எங்கள் வீட்டிலலாம் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. என்னென்னா, அப்பப்போ எடுத்து தர்றதில்ல, ஒரு அண்டா நிறையா இட்லியை சுட்டுருக்காங்கண்ணே. கேட்டோம்னு வைங்க, பக்கத்தில் இருந்து வைக்கல, இப்படி தூக்கி போடுறாங்க. நாங்கள் போய் கேட்ச் பிடிக்கிறோம். சட்னி சாம்பார் பக்கத்தில் வந்து ஊற்றுறதில்ல, பெரிய கேரி கவர் இருக்குல்ல, கேரி கவரில் சாம்பாரை ஊற்றி அடைச்சி முனையில் வெட்டி விட்டுருக்காங்க. சாம்பார் அப்படின்னு பீச்சு அடிக்கிறாங்க. நாங்கள் போய் கேட்ச் பிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் சாம்பார் வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரலனே. என்னடா பார்த்தா அந்த வெட்டி விட்டாயில ஓட்ட, அதுக்குள்ளே போய் கத்திரிக்காய் மாட்டிக்கிருச்சு. நான் சாம்பார்னு கத்துறேன், இந்த பக்கம் ரிமோட்டு இந்த பக்கம் சாம்பார் பாயிட்டு ஓஞ்சி அமுக்குனாங்க. பாக்கெட் 2 கிழிஞ்சிருச்சு, மூஞ்சி பூரா சாம்பார்னு. இட்லியை பிச்சு மூஞ்சியை தொட்டே தின்றேன். என் வாழ்க்கையை பார்த்தீங்களா? எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. நான் எங்கே போனாலும் ஏதாவது வாங்கிட்டு போவேன். அன்றைக்கு வேணால் மணப்பாறை போயிட்டு வந்து முறுக்கை வாங்கி வைக்கிறேன். முறுக்கு தின்னுக்கிட்டே சொல்கிறா, லூசு பையன் முறுக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன், கசக்குதுன்றாங்க. நான் போய் பார்க்குறேன், நான் வாங்கி வச்ச முறுக்கு அப்படியே இருக்குண்ணே. கொசுக்கு டாட்டாய்ஸை பொருத்தி வச்சுருந்துருக்கா, முறுக்குன்னு நினச்சி டாட்டாய்ஸை தின்றுருக்கானே. நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு என்னவெல்லாம் மறக்கிறேன், சீரியல் கூடயே பேசுகிறாங்க. அவன் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கான். அப்போ விளங்க மாட்டா. நாம விளங்க வர்ற பாரு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம்? ஒரு காலத்தில் ஏன் இந்த ஆம்பளைக்கு இவ்வளோ மரியாதை இருந்துச்சு, இன்னைக்கு குறைஞ்சிருச்சு, படிச்சுட்டாங்க. இப்போ சாதா பெண்களே இல்லை, சிங்க பெண்கள். ஆனால் நம்மளும் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஆம்பளை நான்லாம் சார் வெளியே சொல்லக்கூடாது, பெரிய கேவலம். ஒன்றா என்னை மார்க்கெட் போயிட்டு வர சொன்னான். போனேன். என்ன வாங்க தெரியுமா? வெண்டைக்காய் வாங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பிஹெச்டி சோசியாலஜி சார், நான் எம்எஸ்சி சைக்காலஜி, 6 புக்கு எழுதியிருக்கேன். அவள் கேட்குறா, லூசு பழை முட்டாப்பேடை வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், பூரா முத்தலாக இருக்குது. எங்கே இதுக்காங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி எப்படி வாங்கணும், உடைச்சி பார்த்து வாங்கணும். சரி அப்படின்ட்டு போய் அடுத்த நான் வெண்டைக்காய் உடைக்க பார்க்குறேன். படிக்கலை கொண்டு அந்த பொம்பளை டொம்முன்னு கையில் போடுது. வாங்குறது 1/4 கிலோ வெண்டைக்காய், உடைக்கிறது 1/2 கிலோ வெண்டைக்காய். அப்போ இருந்து எங்கள் ஊர் மணிக்கூண்டு ஒன்று இருக்குது, வாங்குவேன், உடச்சி பைக்குள்ளே போட்டுருது. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு 10 பேர் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெருமையாக டோக்கியோ ராம்நாத் அதை பண்ணார் இதை பண்ணார்னு சொல்கிறீங்க. மதுரையில் என்னை வந்து பாருங்கள் வெண்டைக்காய் ராம்நாத்ன்றாங்க என்னைய. அப்படி ஒரு இது ஏன் நான்லாம். ஆனால் நீங்கள் அதுக்காக என்னை சாதாரணமாக நினைக்காங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 5 காலை அடக்கியிருக்கேன் நான். ஒருத்தர் கைதட்டார், எல்லாரும் கைதட்டுங்க. 5 காலை அடக்கியிருக்கேன். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ என் பொண்டாட்டி காலில் கிடக்கேன். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக நினச்ச முடியாது. எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னு வைங்க, சரியான கோவம் வந்துடும். காலையில் எழுந்திருப்பேன், அடியே பக்கச்சம் எடுத்து போடுற பாத்திரத்தனுவேன், எடுத்து போடுவா, பேச விலைக்கு போட்டு வந்துடுவேன். ஆனால் நான் தமிழே சார். என் பொண்டாட்டிக்கெல்லாம் கோவம் தான், நேராலே பார்த்தாலே பேச முடியாது. கோவம்லாம் வந்துச்சுன்னா இப்படி இருப்பான், இப்படியே இருப்பான், பார்க்கவே முடியாது. நான் இப்படியே தான் பார்ப்பேன். ஒன்றா சொன்னா, கோவம் வந்துச்சு பாத்திரத்தை கொண்டு எறிவா, அருவாமனை பறக்கும், விளக்க மரம் கொண்டு எறிவா, பயப்பட மாட்டேன். ஏன்? தமிழே சார், தமிழன். ஒத்த வார்த்தையில் அடக்கிடுவேன் பொண்டாட்டியை.
ஒரே வார்த்தை, மன்னிச்சிரு. பேசாமல் போய்கிட்டே இருப்பான். ஒரே வார்த்தை தான். தமிழ் நம்ம திருவள்ளுவர் இருந்திருக்காரு, பாரதி இருந்திருக்காரு. அவ்வளோ படித்து நம்ம தமிழில் ஒரு வார்த்தையில் என் கொண்டாடி அடக்குவேன். அப்படிப்பட்ட வீரன். ஆனால் பெண்கள் நம்மளை மதிக்கிறாங்களா? மதிக்கிறதில்ல. ஒரு 4 அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். நான் எப்போயுமே பெண்கள் பேச்சை கேட்க மாட்டேன். அணுகுன்னா தெரியாமல் கேட்டுட்டேன். ஒரு அம்மா சொல்லுச்சு, அடியே உங்கள் வீட்டுக்காரர் கண்ட்ராக்டர் வேலை பார்க்குறாரு, உன் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். பஸ்ஸில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாண்டி. வாசப்படியில் நிற்காத உள்ளவோ, வாசப்படியில் நிற்காத உள்ளவோனே என்னை கொண்டு எடுக்கிறாண்டி அப்படின்னுச்சு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, ஏண்டி வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னுச்சு. அதை ஏண்டி கேட்குறேன். ரசத்தில் உப்புலினாலும் பெஞ்சு மேலே ஏறி நில்லு, பெஞ்சு மேலே ஏறி நில்லே சொல்கிறாண்டி, வாழ முடியலனுச்சு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நீ பரவாயில்லடி, நீ போலீஸை கல்யாணம் பண்ணியிருக்கே, லத்தி இத்தியெல்லாம் வச்சுருக்காரு, அடிக்க கிடிக்க வருவாரானுச்சு. அடிக்க தாண்டி வருவார், 50 ரூபா கொடுத்தா பேசாமல் போயிடுவாருன்னுச்சு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நீங்களாம் பரவாயில்லடி, கபடி பிளேயரை கல்யாணம் பண்ணிக்கே, அந்த ஆள் திடகாத்திரமான ஆளே, அவன் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். தொட்டுட்டு ஓடி போயிடுறாங்க அவுட்டுன்னு, எப்படி பிழைக்கிறேன்னு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நீங்கள்லாம் பரவாயில்லடி, யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கே, அந்த ஆள் ரொம்ப சாஃப்டான ஆளே, உன் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. ஏண்டி கேட்குறேன். வந்தாண்டி நேராக நிற்கவும், 2 கையை லேசாக எடுத்து வைக்கவும், லேசாக வலது கையை எடுக்கவும் தாண்டி பொழுது விழுந்துருச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே வரலடி. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நீங்கள்லாம் பரவாயில்லடி, கார் மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கே, உன் வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். மெக்கானிக் செட்டில் காரி கீழே படுத்துருக்க மாதிரியே கடலை கீழே படுத்துக்கிறாண்டி. நட்டை எடு, போல்டு எடு, ஸ்பானர் எடு, உயிரை போட்டு வாங்குறாண்டின்னுச்சு. வாழ்க்கை அவ்வளோ வித்தியாசமாக போகுது. அதுக்கு என்ன காரணம் சார்? நான் உண்மையை நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். ஆண்கள் அவ்வளோ உழைக்கிறோம். இன்றைக்கி எல்லா பேத்துக்கும் பணம் வந்துருச்சு. ஐடியில் ஒரு செக்டார் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அவங்க தனி ஜாதி மாதிரியே இருக்காங்க. டவுசரை போட்டுக்கிறாங்க, முடி வெட்ட மாட்டேன்றாங்க, எண்ணெய் தைக்க மாட்டேன்றாங்க, லூஸ் மாதிரியே போகிறாங்க. கேட்டால் 1 லட்ச ரூபா சம்பளம். ஸ்ட்ரெஸ்ன்றான், எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றான். இப்படி பொம்பளை பிள்ளைய அனுப்பி படிக்க வச்சு வேலைக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் வாழ்கிறமான வாழலை. நான் ஒரு கவிதை சொல்கிறேன். கடவுள் வந்தார், என்ன வேண்டும் என்று கேட்டார், அது கூட தெரியாமல் நீர் என்ன கடவுள். கடவுள் வந்து என்ன வேண்டும் கேட்டால் என்ன கடவுள்? நமக்கு என்ன வேணும்னு தெரியணும்ல. கடவுள்கிட்ட கேட்குறது தான் கேட்கணும். ஒருத்தன் கடவுள்கிட்ட ரொம்ப நாள் வேண்டியிருக்கான், என்ன வேணும்னு இருக்காரு. எப்பயுமே ஏசியில் இருக்கணும், சரி, என் தலைமாட்டில் கட்டுக்கட்டாக பணமாக இருக்கணும் இருக்கான். அப்படியே ஆகட்டும் போயிட்டார். கடைசியில் அவனுக்கு பழிச்சிருச்சு. என்ன பார்த்தா ஏடிஎம் சென்டரில் செக்யூரிட்டி ஆக்கி விட்டான். ஏசிக்குள்ளே இருக்கான், கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. வாழ்க்கை அப்படி வித்தியாசமாக மாறுது. இன்னைக்கு ஏன் தெரியுமா இளைஞர் கூட்டம் இவ்வளோ கூப்பிட்டு வரல? கிரியேட்டிவாக இருக்கான் சார். நம்மளை விட நல்லா சிந்திக்கிறான், அருமையாக சிந்திக்கிறான். இப்போ முன்னாடிலாம் பரீட்சைனா நம்ம எவ்வளோ பயப்படுவோம். இன்றைக்கி பயமே இல்லை. அவன் பரீட்சை எழுதுனா டீச்சர் தான் பயப்படுது. என்னத்தை எழுதுவானோ, எதை தொலைச்சி எழுதி வைப்பானோ, அதை நம்ம படிக்கணுமே அப்படின்னு ஒரே கவலை. தெரிஞ்சால் கரெக்டான ஆன்சர் எழுதுறான், தெரியலைன்னா 50 பக்கம் எழுதுறான். டீச்சரை மெண்டலாக்கி விட்டு, அதை லூஸ் ஆக்கி கிறுக்க விட்டு, சட்டையிட்ட கிழிச்சிக்கிட்டு ஒரு வாத்தியார் ஓடுவார். ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஒன்வேர்டு கொஸ்டின். கஸ்தூரிபாய் சிறுகுறிப்பு வரைக, இதுதான் கேள்வி. அவன் எழுதிட்டாங்க 50 பக்கம், பேனாவை எடுத்தான். கஸ்தூரிபாய் மிக நல்ல பாய், இந்த பாய் அற்புதமான பாய், இந்த பாய் பல வகைகளில் பயன்படும். நெஞ்ச பிடிச்சிட்டாரு. இந்த பாயை விரிக்கலாம், எல்லாரும் உட்காந்து சோறு சாப்பிடலாம். கஸ்தூரிபாய் அடுத்த பக்கம் தாங்க ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள் தார்பாய், ஓலப்பாய், ஆபீஸ் பாய், இது போன்று பல வகைகள் உண்டு. கீழே தாங்க எழுதியிருக்கான், இந்த பாய் வாஜ்பாயை விட பெரிய பாய். முடிச்சிட்டாங்க. இது ஆம்பளை பைய. பொம்பளை பிள்ளை ஒரே வார்த்தை எழுதிச்சு, டீச்சர் மெண்டலாக போயிடுச்சு. கஸ்தூரி பாய் இல்லை, கஸ்தூரி கேர்ள். கொஸ்டினே தப்பு. அவனை என்ன செய்ய சொல்கிறீங்க? சில பேர்லாம் இருக்காங்க, கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எழுதுறான். ஒரு கொஸ்டின் சார், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிமெண்ட் பொருட்கள் எதை வைத்து தயார் செய்யப்படுகிறது? இதுதான் கொஸ்டின்.
இவன் தெரிஞ்சால் எழுதணும், இல்லை பேசாமல் இருக்கணும்ல. கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் எழுதினான். சிமெண்ட் பொருட்கள் எதை வைத்து தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை வைத்து தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு தயார் செய்ய முடியாது. என்னையே தொந்தரவு செய்கிறீர்கள் எழுதி வச்சிட்டான். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலே நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கே தெரியும், நம்மளும் எழுதியிருப்போம். ஆனால் இப்போ அதை கேட்டிருக்காங்க. செய்வினை என்றால் என்ன, செயப்பாட்டு வினை என்றால் என்ன? இதுதான் கொஸ்டின். இவனுக்கு செய்வினையும் தெரியல, செயப்பாட்டு வினையும் தெரியல. ஆனால் 20 பக்கம் எழுதியிருக்கான். செய்வினை என்பது நம் குடும்ப விரோதிகளோ நம்ம துரோகிகளோ விளங்கக்கூடாது என்பதற்காக கேரளாவிலிருந்து மாந்திரியை அழைத்து வந்து எலும்புச்சம்பளம் முட்டை அதை வைத்து மந்திரித்து வைப்பது தான் செய்வினை. உதாரணம், எங்கள் பெரியப்பா எங்களுக்கு வைத்துள்ளான்னு எழுதியிருக்காங்க. டீச்சர் 35 மார்க் போட்டுருச்சு. இது அதுக்கு நமக்கு வச்சாலும் வச்சிருவான். இது தேவையா நமக்கு? டிப்பிக்கல்ட்டாக யோசிக்கிறான், டிஃப்ரெண்ட்டாக. ஒரு கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் பற்றி எழுதவும். இவன் எழுதினா ராஜா ராம் மோகன் ராய் 4 நல்ல நண்பர்கள் என்ற லூசுப்படை. இன்னொரு கொஸ்டின், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைக. இவன் எழுதிக்க அனைவரும் மாண்டு விட்டார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு சின்ன பையங்க ஒரு பாட்டிகிட்ட 5 நிமிஷம் தாங்க பேசினான். 5 நிமிஷம் தான் பேசினான் பாட்டிகிட்ட. பாட்டி அவளை பொட்டுன்னு போயிடுச்சு. பாட்டி அப்படின்னா, சொல்லு பேராண்டி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா பாட்டி அப்படின்னா, சொல்லுப்பா, நீங்கள் வெறும் பாட்டியா இல்லை வப்பாட்டியா அப்படின்னா, பொட்டுன்னு போயிடுச்சு. என்னங்கடா ஒரு வார்த்தையிலே உடைச்சி விட்டுறாங்க. சில பேர்லாம் அதே மாதிரி சில பேர்த்தில் ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுவான். ஒரு வாத்தியார் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். பாம்புன்னு ஒருத்தன் போய் காப்பாற்ற போனான். சார் வாங்க சார், கம்பெடுத்துட்டு வரேன்னு. தப்பு மாணவனே, கம்பெடுத்துட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடாது. அது எதிர்ச்சொல், எதிர்காலம். கம்பெடுத்து வருவேன் என்று சொல்லுவேன். பொட்டுன்னு விழுந்து நீ சாடாண்டு விட்டு போயிட்டான். சில பேர்லாம் இப்படி வித்தியாசமாக இருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு பேர் வைக்கிறதுல நம்ம ஆளுக மாதிரி ஒருத்தரும் இல்லைங்க. ஒரு ஆள்லாம் மரியதாஸுங்க, அவருக்கு மண்டேனைக்கு மரியதாஸ்னே பேர் வச்சுட்டான். ஏன்னா அவர் சொல்லுவாராம், வெள்ளிக்கிழமை மண்டேனைக்கு வரும்போது எல்லோரும் இதை படிச்சுட்டு வந்துடுங்க, மண்டேனைக்கு வரும்போது இதையெல்லாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னா இவனை பேரே வச்சுட்டாங்க, மண்டேனைக்கு மரியதாஸ்னே. இப்படியே பேர் வைக்கிறான். வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பேசுகிறோம், சிந்திக்கிறோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நகைச்சுவை மன்றம் நடத்துகிறாரு? வீட்டில் சிரிக்க முடியுதா? நான்லாம் சிரிச்சேன்னு வைங்க, பொழப்பு சரியாக சிரிச்சிடும். வெளியே பேசுனா காசு, வீட்டுக்குள்ளே பேசாமல் இருந்தால் சோறு. ஓ முகரைக்கெல்லாம் பேச்சு. ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். என் மொட்டாட்டிலாம் 3 வருஷம் பெயிலு. ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டேன். அது தப்பானே. 1 மணி நேரம் பேசுகிறாங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உங்கள் அப்பனுக்கு அறிவு இருக்கா, அவனை பெற்றவனுக்கு அறிவு இருக்கா, பூராத்தையும் தோண்டி எடுத்து பேசுகிறாங்க. உன்னையெல்லாம் யார், உன்னை எப்படி நிலம் புக் எழுதுனா உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு அறிவு இருக்கா? 1 மணி நேரம் பேசுகிறான். ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம்? நிறைய இப்போ ராஜேஷ் சார் கூட சொன்னார், ஏன் சார் நீங்கள் பெண்களை எல்லாம் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சார், ஆண் கெட்டால் அந்த கலாச்சாரமும் சமுதாயமும் கெடாது. ஆனால் ஒரு பெண் கெட்டால் அந்த வீடும் கெடும், நாடும் கெடும், கலாச்சாரமும் கெடும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஒரு பெண் கெட்டானா எல்லாமே கெடும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பெண்களுக்கு பின்னால் ஜன்னல்னே. இன்னைக்கு பாருங்கள், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எந்த ஆண்னா நான் எங்கள் ஊரை சொல்கிறேன், எனக்கெல்லாம் தைரியமே இல்லை சார். ஜாக்கெட் போட்டு கயரை கட்டி பின்னாடி 2 குண்டை தொங்க போட்டிருக்காங்க. எதுக்கு இங்கே குண்டை போடுறா? போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னைய, அவள் குண்டை போட்டு போனதுக்கு. ஏன் தெரியுமா? இவள் பஸ்ஸில் ஓடி போய் ஏறி இருக்காங்க. குண்டு ஒரு கிளவி மேலே பட்டு பொட்டுன்னு விழுந்துட்டாருங்க. குண்டடிப்பட்டு பாட்டி மரணம். பட்டிமன்ற பேச்சாளர் கைதுன்னு என்னை இப்படி உட்கார வச்சுருக்காங்க. குண்டு போடுறாங்களே, எவனா எதுக்குமா குண்டு போடுற? கயரை கட்ட சொன்னால் கயரை இப்படி கட்டி இழுத்து, என் பையன் முன்னாடி இருக்கவன் இங்கிட்டு இழுக்கிறான், அங்கிட்டு இழுக்கிறான். ஒருத்தெல்லாம் கயரை விட்டால் டப்புன்னு எடுத்து மண்டை உடைஞ்சு போச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த கலாச்சாரத்தை நம்மளை ஏதாவது பண்ண முடியுதா? அதே மாதிரி
இந்த நைட்டி நான் சும்மா சொல்லக்கூடாது சார். நைட்டி போடுறதுல ஒரு சுகம் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியும். எப்படின்னா, ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு ராத்திரி ஒரு 1:30 மணி போல் போனேன். என் கைலி வேஷ்டி எல்லாம் காய போட்டு ஈரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு நைட்டி தான் இருந்துச்சு. நைட்டு தானே, யார் பார்க்க போகிறான்ட்டு வீட்டுக்குள்ளே தூங்க போகிறோம். நைட்டி யார் பார்க்க போகிறா அப்படின்ட்டு இப்படி கையத்தாங்க தூக்குனேன். சட்டுன்னு உள்ளே வந்து விழுந்துருச்சுங்க. ஆனால் ஆம்பளைகளுக்கு அப்படி ஒரு சொர்க்கம் இல்லவே இல்லை சார். குழு குழு குழுன்னு ஏறி இப்படி போகுது, இப்படி வருது, குழு குழு குழுன்னு ஏசியில் படுத்த மாதிரியே இருந்துச்சு சார். ஃபேன் கூட போடல, குழு குழு குழுன்னு நான் பேசாமல் தூங்கி. என்ன ஒன்று, காலையில் பால்காரன் வந்தான், நைட்டி போட்டதை மறந்துட்டு பால் வாங்க போய் அவன் பாலை திறந்து போட்டு என்னையவே பார்க்குறான். ஆனால் இப்போ நிறைய பேர் அது டெக்னிக்காக மாற்றிட்டாங்க. எங்கள் ஊரில் என்னை பார்த்து நிறையா பேர் நைட்டி போடுறாங்க. நைட்டி போட்டுட்டு கடைக்கு போகிறாங்க, டாஸ்மார்க்குக்கு. எதுக்குடா நைட்டி போட்டு போகிறீங்கன்றேன். வேட்டியை கட்டினா அவுந்து விழுந்துருதுன்னு. இதுனா அது பேசாமல் கிடக்கு. இன்னொன்று 2 பக்கம் பை வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஒரு குவார்ட்ரு, இங்கிட்ட ஒரு குவார்ட்ரு வச்சுக்கலாம். அது விட பிரிவில் வச்சுருக்காங்க. வாந்தி இந்தி எடுத்தால் இப்படியே தொடச்சிக்கலாம்னு. மானத்தை காப்பாற்றுது நைட்டு. நீங்கள் பல வகையில் வந்துருச்சு. இந்த எம்பிட்டு மோசமாக போச்சு. நம்ம சார் இவ்வளோ ஹியூமர் கிளப் நடத்துகிறோம், இவ்வளோ இயக்கம் நடக்குது, என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் எப்படி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? ஒருத்தெல்லாம் எங்கள் ஊரில் கரெக்டாக 12 மணி ஆச்சுன்னு வைங்களேன், 12 மணி ஆச்சுன்னு வைங்க, நேராக போயிடுவேன். வேகமாக போய் டாஸ்மார்க்கில் வாங்கி பட்டுன்னு திறந்து எழுத்தட்டு கடைக்கு போயிருக்கான். ஊறுகாய் பாக்கெட் கேட்டிருக்கான். அவன் அவசரத்தில் இப்போ சாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துட்டான். குவாட்டை தலையை திரும்பி குடிச்சிட்டு இழுத்துருக்கான். சாப்பு முறையாக வந்திருக்கு. ரோட்டில் போகிறவெல்லாம் சொல்கிறாங்க, இவன் தாண்டா முறையான குடியாரே. முறை அவன் எது நுரை எதுன்னே தெரியலை. வாழ்க்கையில் ரொம்ப புதிய சார். இதுக்கெல்லாம் யார் சார் நமக்கு சொல்லி தருவா? இன்றைக்கி பசங்களை இத்தனை பேர் எங்கள் வீட்டிலலாம் 4 ஆம்பளை பையன் 3 பொம்பளை பிள்ளை. எங்கள் அப்பாவெலாம் நான் என்ன படிக்கிறேன்னு கூட கேட்டதில்லை. எங்கள் அப்பாவை பார்த்தாலே கால் நடுங்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு வீட்டுக்கு ஒரு பையில வச்சுருக்காங்க. எதுனால அவன் தான் நம்மளை திட்டுறாங்க. நீலாம் ஒரு அப்பனா, அனுங்களாம் ஒரு புக் வாங்கி படிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படி, நீ ஏன்டா படிக்கிற அப்படின்றேன். நீ சரியாக வளர்க்குறியான்னு பார்க்குறேன்றான். எதுக்கு தாண்டா. அதே மாதிரி இன்றைக்கி மேரேஜுக்கு முன்னாடி இப்போ நம்ம காலத்துலலாம் எப்படின்னு தெரியாது. இப்போ இந்த செல்ஃபோன் வந்துருச்சு. வந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வாங்கி கொடுக்குற முதல் ப்ரைஸ் செல்ஃபோன் தான். செல்ஃபோனை வாங்கி 2 சிம்மை போட்டு விட்றாங்க. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பேச. எடுத்தோன்னே ஹலோ சொல்லுங்கள், நான் தான் பேசுகிறேன். நான் தானா, நேற்று பொண்ணு பார்த்துட்டு போனேன். ஓ சொல்லுங்கள். காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டீங்களா? 6 மணிக்கு பல்லே விளக்கலையடா. ஒன்று சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? பூரி. பூரி இந்த பல்லு விளக்கலை. ஒன்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ். 6 மணிக்கடா நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. ஒன்று அத்தை என்ன பண்ணுறாங்க? நான் இன்னும் 15 நாள் இருக்குது கல்யாணத்துக்கு. அத்தை பத்திரிகை கொடுக்க போயிட்டாங்க. மச்சான் என்ன பண்ணுறாரு? அவர் 12 மணிக்கு தான் எழுந்திரிப்பார். எதுக்கு? அப்போ தான் கடை திறப்பாங்க. இப்படியே ஆரம்பிச்சிடாங்க சார். 7 மணி ஆச்சுன்னா போச்சு, செவரோட செவராக போயிடுறாங்க. 8 மணி வரையும் இப்படி பேசுவாங்க. 8:30 மணி ஆச்சு, அவ்வளோதானா, வேறு ஒன்றும் இல்லையா? அவ்வளோதானா, வேறு ஒன்றும் இல்லையா? இப்படி கேட்டு 10 மணி வரையும் அந்த பிள்ளைய கொண்டு, அந்த பிள்ளை தெரியாமல் போனால் போயிட்டு போகிறாட்டு அப்படின்ட்டு வச்சிருச்சு. இவன் வச்ச உடனே இவன் முச்சு 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 4 கொடுத்து, அவங்க அப்பா என்ன நினச்சிட்டாரு, பள்ளி ஏதோ நல்ல சகனம் சொல்லுதுன்னு நினச்சா அவர் அப்படின்ன. இவன் உடனே அந்த பிள்ளை தான் போடல சொல்லுதுன்னு இவன் முச்சு முச்சுன்னு. அவங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சு என்னான்னு தெரில 2 பள்ளி நைட்டு பூரா கத்திக்கிட்டே கிடந்துச்சு. ஏதோ நல்லது நடக்க போகுது. நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். நம்மளை ஏன் இவ்வளோ பண்பாடு கலாச்சாரத்தோடு வச்சுருந்தாங்க?
30 வருஷம் 40 வருஷம் நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னா ஏன் சார்? கல்யாணம்ன்றது வந்து சார் கரும்பு மாதிரி சார். கல்யாணத்தப்ப பொண்ணை பார்த்து தாலியை கட்டி வாழ்கிறது வந்து மேலேருந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பாக இருக்காது. சாப்பிட சாப்பிட 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு அடிக்கரும்பு வரும்போது இனிக்கும். ஆனால் இன்றைக்கி கல்யாணம் இருக்குது பாருங்கள், அடிக்கரும்புலேருந்து மேலே சாப்பிட்ற மாதிரி. அடிக்கரும்பை சாப்பிடும்போது இனிக்கும், ஆனால் மேலே போகும்போது அந்த இது தோக்கத்தான் செய்யும். இது நம்ம பிள்ளைகளுக்கு யாரும் சொல்லித்தரமில்ல, வளர்ந்துருச்சு. நீங்கள் பொம்பளை பிள்ளைய ஃபோன் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரம் பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியல, ஆனால் 2 வார்த்தை தான் பேசுகிறாங்க, மொத்தமே 2 வார்த்தை தான். நீங்கள் சிபிசிஐடி இடியை வச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. இதே வார்த்தை தான் 1 மணி நேரம் கழிச்சு சொல்கிறாங்க. போங்க, நீங்கள் ரொம்ப மோசம். அவங்க கூட தானே 1 மணி நேரம் பேசுனேன். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? இப்போ பொம்பளை பிள்ளை இப்படி வச்சுருங்க, ஆம்பளை பிள்ளை இப்படி வச்சுருங்க, எதுக்கு சார் இப்படிலாம் சொல்கிறோம்? இப்படி வச்சுருந்தா சார் கொஞ்ச நாளாவது வாழ்க்கை தொடர்ந்து நல்ல வாழ்க்கையாக போகும். இன்றைக்கி 10 நாளில் டைவர்ஸு, 20 நாளில் டைவர்ஸு. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல சார். சார் ஒரு பழமொழி இருக்குது சார், ஒரு பழமொழி இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்தானா எதிர்த்த வீட்டுக்காரி குழம்பியை கொண்டே இடிப்பாளாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எங்கேருந்து வந்துச்சு இந்த பழமொழி? மகாபாரதத்தில் இருக்குது. ஏன் எப்படி மகாபாரதத்தில் இருக்குது சார்? திருதராஷ்டிரமோட மனைவி காந்தாரி. திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. ஒரு பெண் எப்படி வாழன்றதுக்கு காந்தாரி பெரிய உதாரணம். கணவனுக்கு கண்ணு தெரியாதுன்றதுக்காக திருமணம் ஆன நாள்லேருந்து கண்களை கட்டி கொண்டே வாழ்ந்தா காந்தாரி. உண்மைதானே? வாழ்ந்தா. பாண்டுவோட மனைவி குந்தி தேவி. பாண்டுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு தெரியும். காட்டுக்கு போயிட்டாரு. துர்வாச முனிவர் ஒரு மந்திரம் சொன்னதை வச்சு இவளுக்கு 3 பிள்ளையும் மாதரிக்கு 2 பிள்ளையும் 5 பாண்டவர்கள் பிறந்துட்டாங்க. ஆனால் காந்தாரி பல வருடமாக மாசமாக இருக்கா, ஆனால் குழந்தை பிறக்கலை. பெரிய பாறாங்கல் எடுத்து ஓங்கி டம்முன்னு இடிச்சா கரு கிளஞ்சி செதறிடுச்சு. இன்றைக்கி தானே டெஸ்ட் டியூப் பேபி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. மகாபாரதம் உண்மையா பொய்யான்றதெல்லாம் வேற. ஆனால் அப்போ வியாசரை கூப்பிட்டு 100 பிள்ளைகள் 101 பிள்ளைகள் பிறப்பாங்கன்னு சொன்னீங்களே, கரு கலந்துருச்சேன்னு கேட்டாங்க. அப்போ வியாசர் சொன்னார், யாரும் கவலைப்படாங்கன்னு சொல்லி தங்க கிண்ணம் 101 கிண்ணத்தை வச்சு நெய்யை ஊற்றி ஒவ்வொரு துகளாக போட்டு அப்போதே டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி வளர்த்து 101 கௌரவங்களை பிறக்க வச்சாங்க. இதுக்கு தான் சார் கை தட்டணும். என்னடா ஹியூமர் கிளப்புன்னு வந்துட்டு எதையாவது பேசுகிறேன்னு நினைக்காங்க. தெரிஞ்சுக்கிறேன்னுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய வாழ்க்கையை நம்ம பார்க்க விட்டுட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்? எதுக்கு சார் இதை சொல்கிறேன்? எவ்வளவு பெரிய சிறந்த பெண்ணாக இருந்தால் கூட தன்னுடைய பங்காளியோட மனைவி குழந்தை பெற்றுட்டான்ற பொறாமை இருந்துச்சு பாருங்கள், பொறாமை. அந்த பொறாமை தான் துரியோதனன் கெட்டவனானதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை. அவன் மாசமாக இருக்கிற போது அந்த பொறாமையும் அந்த வெறுப்பும் அந்த கோபமும் தான் காரணம். இன்றைக்கி தயவுசெய்து பெண்கள்லாம் சீரியல் பார்த்துக்கிட்டே கன்சீவாக இருக்கும்போது தயவுசெய்து சீரியல் பார்க்க விடாதீங்க. குடும்பத்தை கெடுத்து விட்றாங்க. அதை சீரியலை பார்த்து குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்தவொடனே டைவர்ஸ் பண்ணுமா இல்லையா? அவனை எப்படி வாழ விடக்கூடாது, அவளை வெட்டிடணும், அவளை குத்திடணும். இப்படி பேசினா எப்படி குழந்தை வளரும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். குழந்தை பிறக்கிற போது பெரியவங்க சொல்கிறது யாரும் நம்புறது மதிக்கிறது இல்லை. யாராவது மதிக்கிறாங்களா? இப்போ ஒரு வீட்டில் முன்னாடியெல்லாம் எல்லாத்துக்கும் ஆப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லா பேத்துக்கும் ஆப்பு இருக்குல்லங்க. இப்போ பெரியார் திடல் வர்றதுக்கு வழி தெரியலை டிரைவருக்கு. உடனே பெரியார் திடல் அப்படின்ன உடனே கூகுள் மேப் போட்டு காட்டிடுச்சு. அன்றைக்கி மதுரையில் வந்து டோக்கியோ ராம்நாத் சார் இருக்கிறதே 10 பேர் சார், ப்ளீஸ் சார். எங்கள் ஆத்தா முதவே சொல்லிச்சு, ஒழுங்காக படிக்கலைன்னா ஊராக போய் பிச்சை எடுப்பேன்னு. சரியாக இருக்குது. கூகுள் மேப்பில் டோக்கியோ ராம்நாத் ஹோம் அப்படின்னு போட்டு கூகுள் மேப்பை தட்டி விட்டால் மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகுது. சிரிங்க சார், உங்களுக்காக தான் ஜோக் சொல்கிறேன். மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகுது. ஆனால் எல்லாத்துக்கும் ஆப் இருக்குல்ல.
மன நிம்மதிக்கு ஒரு ஆப் இருக்குது. என்ன தெரியுமா? சுவிட்ச் ஆஃப். ஃபாரின்லாம் இப்போ நோ எலக்ட்ரானிக்ஸ் டேனே ஒரு டே வச்சுருக்கான். செல்ஃபோனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லோரும் கூட உட்காந்து பேசுகிறான். எல்லோரும் கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டில் பாருங்களேன், ஆளுக்கு ஒரு செல்லு. அப்பாவுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, பசங்களுக்கு ஒரு செல்லு. நீங்கள் முன்னாலாம் அப்பா, இப்போ நான்லாம் போனேன்னா என் பையன் என்கிட்ட எங்கே போயிட்டு வந்தேன், எப்போ வந்து எனக்கு கேட்பேன், பையிலேருந்து முதல் செல்லை தான் எடுக்கிறான். வன்மத்தை எத்தனை விளையாட்டு நம்ம தொலைச்சிட்டோம் சார். பல்லாங்குழி, நொண்டி விளையாட்டு, கல்லாமண்ணா, காக்கா பரபரை, குருவி பரபரை, கவனத்தை ஈர்க்கக்கூடிய விளையாட்டு. ஆனால் இன்றைக்கி பிள்ளையை வெளியே விட மாட்டேன்றோம். காக்கா பரபரை எதுக்கு விளையாடுறோம்? காக்கா பரபரை, குருவி பரபரை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அணில் பரபரைன்றுவாங்க, நம்ம பரபரைன்னு ஆட்டிடுவோம். உடனே நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும். பரமபத விளையாட்டு வச்சுருந்தான். எதுக்கு? ஏணி மாதிரி ஏறிக்கிட்டே போகும் வாழ்க்கை, ஒரே நிமிஷத்தில் பாம்பு கொத்தி கீழே வந்துடும். பல்லாங்குழி விளாண்டோம். ஏது விளாண்டோம்? வாழ்க்கை வந்து பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும். அப்படி சொல்லி கொடுத்து விளாண்டோம். ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு எல்லாமே 4 பேர்த்த சுட்டுட்டேன்றான், 5 பேர்த்த கொண்டுட்டேன்றான். நீங்கள் அப்படி தானே நம்ம வளர்க்குறோம். எதுக்கு இதையெல்லாம் பேசுகிறோம்? எதுக்கு இதை பேசுகிறோம் அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன். எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இன்னுமே வரக்கூடிய குழந்தைகளை, ஃபாரினருக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார். அவன் தான் செல்லை கண்டுபிடிச்சான், ஆனால் அவன் சரியாக பயன்படுத்துகிறான். ஆனால் நமக்கு செல்லு வந்து அது எப்படி பயன்படுத்துன்னு தெரியல. ஒருத்தர் கக்கூஸ் போனால் கூட ஹெட்செட்டை போட்டுக்கிட்டே போகிறான். ஏன்னு கேட்குறேன், அப்போ தான் சார் வரும்ன்றான். ஏன்டா ஹெட்செட்டை போட்டால் கூட வரும்? வித்தியாசமாகவே தான் இருக்காங்க. அதுவும் இப்போ யாரும் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த ப்ரீ மேரேஜ் ஷூட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி, பொண்ணு மாப்பிள்ளைய எப்படிலாம் எடுக்கிறாங்க சார், பார்க்க முடியலைங்க. அவன் ப்ரீ மேரேஜ் ஷூட்டை சினிமா மாதிரியே எடுக்கிறான். வாழ்க்கையில் நம்ம காலத்தில், எங்கள் அப்பா காலத்துலனா போட்டால் கூட கிடையாது, ஆனால் நல்லா வாழ்ந்தோம்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒன்று சொல்கிறேன், உலகத்திலேயே டென்மார்க் நாடு தான் ஹேப்பியஸ்ட்டு நேஷனாக இருக்குன்றான். அவன் சொல்கிறான், அங்கே ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கும் ஆசாரி பாலை பார்க்குற இதுக்கு கார்பெண்டருக்கும் ஒரே சம்பளமாக. இவருக்கு 50 லட்ச ரூபா சம்பளம்னா அவருக்கு 50 லட்ச ரூபா சம்பளமாக. அவங்க எல்லாருமே சைக்கிள் தான் ஓட்டுறாங்களாம், கார் வச்சுருந்தா கேவலமாக பார்க்குறாங்களாம். என்னடா இவன் கார்லாம் வச்சுருக்கேன் லூசுன்னு. 6 வயசில் தான் வந்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்களாம். ஒர்க்கிங் டேவே வெள்ளிக்கிழமையிலேருந்து லீவான். அப்படி ஹேப்பியாக இருக்கான். இந்த பணம் தான் வந்து நம்மளை ஒரு பெரிய மாயையே உருவாக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ யார்கிட்டையாவது போய் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, அரை மணி நேரம் பேசுகிறாங்க. ஏன் சார் கேட்குறீங்க? சுகர் ரொம்ப கூடி போச்சு. என் மருமக சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டேன்றான். என் மையன் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டே ஆடுறான். என் பொண்டாட்டி மதிக்கிறதே இல்லை. உன்கிட்ட நல்லா இருக்கியான்னு தானே கேட்டேன். ஆனால் என்கிட்டே நல்லா இருக்கியான்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், சூப்பராக பேசுவேன். நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, நேற்று கூட 3 கிலோ தங்க வாங்கினேன், 2 கார் புக் பண்ணேன், பத்தலை, இன்னொரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னு. வீட்டுக்கு எப்படி போவீங்க? ஹெலிகாப்டரில் தான் போகிறேன். ஆமாம், ஹெலிபேடு போட்டு வீட்டுக்கு போட்டிருக்கேன், ஹெலிகாப்டரில் போகிறேன். பகுர் ஏரியா. உண்மையிலையா? இப்போ ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்படி பேசி பழங்களேன். யார்கிட்டா கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் பதக்குன்னு ஆகுறான். என்னடா சூப்பராக இருக்கும்ன்றான். இப்போ கஷ்டமாக படணும் பேசுகிறதே. எங்கள் ஊர்லலாம் காலையில் ஐயோயோ அவங்க தொல்லை தாங்க முடியலங்க, வாக்கிங்கிற பேரில் கொண்டு எடுக்கிறான். ஏன் இப்படி நடக்கலைன்னா நான் செத்துருவேன்ட்டார். யார் சொன்னா? டாக்டர். எங்கே இருக்காரு? பின்னாடி அவர் வர்றாரு. அப்போ சில பேர்லாம் நாயோடே வர்றேன், நாய் மாதிரியே பேசுகிறான். ஏண்டா நீ நாயாக மாறுற? பிள்ளை பேரை பேத்தியை கொஞ்சம் மாட்டேன்ட்டாங்க, நாய் கூடயே படுக்கிறாங்க, நாய் கூடயே வாக்கிங் போகிறாங்க. நன்றி உள்ளதான். ஆனால் எங்கள் ஊர்லலாம் ஒருத்தர் வாக்கிங் போகிறாருங்க, 3 வருஷமாக இல்லை 5 வருஷமாக போகிறாரு, 1 கிலோ கூட குறையல. காரணம் என்னன்றீங்க? வெளியே வாக்கிங் கிளம்பும் போதே 300 ரூபாயை மாற்றி பையில் வச்சுக்கிறது.
4 எட்டு நடக்க வேண்டியது 1/4 கிலோ மிச்சரை வாங்கி குறிக்க வேண்டியது, 2 எட்டு நடக்க வேண்டியது ஒரு போண்டா வாங்கி தின்ன வேண்டியது, 4 எட்டு நடக்க வேண்டியது ஒரு முட்டை போண்டாவை தின்ன வேண்டியது. எப்படி வெயிட் குறையும்? ஆமாங்க. சில பேர்லாம் சொல்கிறான் ஜீனி போட்டு கொடுத்துடாதீங்க, ஏன் அவ்வளோதான் நான் முடிஞ்சிடுவேன் போல். சார் எல்லாமே ஒரு சுகரே யாருக்குமே இல்லையா உலகத்தில்? இப்போ மட்டும் தான் கண்டுபிடிச்சி. எனக்கு தெரியும் 5 வருஷமாக தாங்க சுகரே தெரியுது. எனக்கு தெரியும் டாக்டராக பற்றி ஏதாவது சொல்லி விட்றாங்க, சோறை சாப்பிடாதீங்க, ஐயோ பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே மருத்துவம் போச்சு, இது பாருங்க ஆசிரியர் தொழில் போச்சு, வாழ்க்கை போச்சு. நம்ம எதுக்காக வாழ்கிறோம் சார்? நீங்கள் பெருசாவெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம் சார். இந்த உலகம் தோன்றி ஒரு சின்ன கணக்கு சொல்கிறாங்க, 480 கோடி வருஷம் ஆச்சான். 480 கோடி வருஷம். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு தூரம்? கொஞ்ச காலம்தான். ரொம்ப போச்சா இந்த உலகத்தில் நம்ம ஒரு 80 வயசு 100 வயசு வரை இருப்போமா? அவ்வளோதான் இருப்போம். திருவள்ளுவர் தான் சொன்னார், ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் மேமா புடைத்துன்னு. ஒரு ஜென்மாவில் நீங்கள் படித்த கல்வி 7 ஜென்மாவுக்கு வருமா? நீங்கள் ஜென்மா இருக்குமா இல்லையான்றது தெரில. ஆனால் ஜெனட்டிக் சைக்காலஜியில் ஒன்று சொல்கிறான், ஒருத்தரோட அறிவு ஒருத்தரோட ஜீனு 7 ஜென்ரேஷனுக்கு வருமா. 7 ஜென்ரேஷனை யார்? தாய் தந்தை, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயால், பரன் பறை. அதுதான் நம்ம பரம்பரை. 7வது ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க தான் பரன் பறையா, 7வது பரம்பரை. அவங்க படித்த அறிவு நம்மளுக்கு வருன்றான், நம்மளுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜென்மாவில் இப்போ நீங்கள் படிக்கிற கல்வி, இப்போ செய்கிற நீங்கள் உங்களுக்கு இருக்க அறிவு, இப்போ நீங்கள் கற்றுக்கிற தொழில் எல்லாமே 7 ஜென்மாவுக்கு வருன்றான். இது மட்டும் கிடையாது, நம்ம செய்கிற எல்லாமே. ஸோ வாழ்க்கையில் கொஞ்ச நாள் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, தனக்கு போவதேன் தானமும் தர்மம்னு. சார் கூட சொன்னார், ஹியூமர் கிளப்பை சார் இவ்வளோ நாள் நடத்துகிறாரு. தனக்கு போவதேன் தானமும் தர்மம்னா தனமுக்கு மிஞ்சினது நம்ம சேர்த்து வச்ச சொத்து, நம்ம சேர்த்து வச்ச காசு, நம்மகிட்ட இருக்க நகை, நம்மகிட்ட இருக்க பணம், அது நமக்கு மிஞ்சாது. நமக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் மட்டும்தான். நம்ம செய்கிறோம்ல தானம் தர்மம், அதுதான் நம்மளுக்கு மிஞ்சும். அந்த தானம் தர்மம் மிஞ்சினாதான் நம்மளுக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பணத்தை சேர்க்கலாம், நகையை மாற்றலாம், பணத்தை மாற்றலாம், ஆனால் பாவத்தையும் புண்ணியத்தையும் மாற்ற முடியாது சார். வாழ்கிறது கொஞ்ச நாள் சார், அடுத்தவங்களுக்காக வாழணும். விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, பாரதி தான் சொன்னால், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் நம்முள் தாழ்வு, நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்த பின் வேறு எது வேண்டும்னா. நம்ம எல்லாம் சேர்ந்து கூட்டமாக வாழ்கிறதுக்கு தானே வாழ்க்கை. ஒரு சின்ன காசு விஷயத்தில், சின்ன ஒரு குறைபாட்டில் நம்ம வாழ்ந்து முடிச்சிடுறோமே, அப்படி தானே சார்? உங்களுக்கு நகைச்சுவைக்காக சொல்லலை, நகைச்சுவைக்காகலாம் சொல்லலை. நான் ஏன் இவ்வளோ ஏன் நம்ம பேசுகிறோம், இவ்வளோ ஏன் நம்ம ஒரு சத் சங்கத்தை கூட்டி இவ்வளோ பேரை வச்சு நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கருத்து ஒருத்தரை போய் மாற்றுச்சுன்னா கூட அது நமக்கு வெற்றி தானே. ஒரே ஒரு கருத்து. இப்போ நான் சொன்னேன், ஸ்கூல் பையனை போய் நம்ம இப்படி ஊட்டுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஊட்டுறதுல என்ன தப்பு? ஏன் தப்புனா, குழந்தைகளோட நம்ம பேசுகிறதே கிடையாது. நான் கூட யூடியூப்பில் சொன்னேன், அப்பாவும் வேலை பார்க்குறாங்க, அம்மாவும் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மாட்ட போய் குழந்தை கேட்குது, அம்மா அந்த ஏடிஎம் கார்டை கொடுக்குறியாம்மான்னு கேட்டுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, ஏடிஎம்மில் எவ்வளோ ரூபா பணம் இருக்குது தெரியுமா, அந்த கார்டை போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த குழந்தை கேட்டுச்சு, பீரோ சாவியை கொடுக்குறியாம்மா அப்படின்னுச்சு. நீ என்ன லூஸா, பீரோவில் எவ்வளோ நகை எவ்வளோ பணம் இருக்குது, அதை போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த குழந்தை கேட்டுச்சு, வேலைக்காரிட்ட டெய்லி என்னை கொடுத்துட்டு போகிறையே, நகையை விட ஏடிஎம் கார்டை விட நான் கொப்பியான வேல்யூவாமான்னு கேட்குது. நீங்கள் குழந்தை கூட பேசாமல், நிறைய பேர் நினைக்கிறாங்க குழந்தைகளுக்காக உழைக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன கதை தான் இது, எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பா ஃபாரினில் இருக்கார், 2 பசங்க, குட்டி பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.
எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கார், ஃபாரின் சாக்லேட் எனக்கு தருவார், ஃபாரின்லேருந்து பொம்மை வாங்கி தருவார், ஃபாரின்லேருந்து ட்ரெஸ் எடுத்து தருவார் அப்படின்னு. இன்னொரு பையன் சொன்னான், உங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து ட்ரெஸ்ஸும் சாக்லேட் தான் வாங்கி தருவார், ஆனால் எங்கள் அப்பா என் கூடையே இருப்பாருண்ணா. கூடையே இருப்பது தான் மகிழ்ச்சி. இப்போ யாரை கூடயாவது பார்த்து மகிழ்ச்சியை பரிமாறுறதான மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியை பரிமாறுறதான மகிழ்ச்சி. பேசுகிறத தவிர நம்ம என்ன சார் சந்தோஷமாக, நம்ம அந்த வாழ்க்கையில் அனுபவத்தை தவிர என்னத்தை சார் சம்பாதிச்சிட போகிறோம்? சந்தோஷமாக இருக்கிறது தானே, சந்தோஷமாக வாழ்கிறது தானே. ஆனால் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ஒன்று எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறோம், இல்லை கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்படுறோம். இது ரெண்டுமே நமக்கு ஆகாது. இந்த நிமிஷம் என்ன, இந்த நிமிஷம் என்ன அப்படின்றது தான். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். என்னடா நகைச்சுவை மன்றத்தில் வந்து இதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காங்க, ஒரு நல்ல கூட்டம்ன்றதுனால சொல்கிறேன். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வரி இருக்குது. யாருக்காவது தெரியுமா? சொல்கிறேன். கண்ணோடு கண் இணை நோக்கி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது நினைவு ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். நினைவு ஒன்றிடனா என்ன? நான் எதுக்கு பிறந்தேன், நீ எதுக்கு பிறந்த அப்படின்ற ஒரு பிறந்ததுக்கான நோக்கத்தோடு. நீங்கள் கம்பராமாயணம் உண்மையா பொய்யான்ற கதையான்றதெல்லாம் இல்லை. அவங்க 2 பேரும் எதுக்கு பிறந்தாங்க? ராவணனை அழிக்க பிறந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா, சேர்ந்தாங்களாம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஜீவ கடமை இருக்குது சார். எல்லாத்துக்குமே நம்ம பிறந்திருக்கோம்ல, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் வாழ்கிறோம். அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் வாழ்கிறோம். நான்லாம் உண்மையை சொல்கிறேன். இப்போ சாரு, நான் சன் டிவியில் வந்திருக்கேன், கலக்க போகுது யார் சீசன் 2ல் நான் வந்தேன். சன் டிவியில் வந்திருக்கேன் போது எல்லோரும் கை தட்டினீங்க. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரில. ஏன்னா நான் நிறைய இலக்கியவாதிகளோட பயணம் பண்ணியிருக்கேன். சார் சொன்ன மாதிரி நிறைய இலக்கியவாதிகளோட பயணம் பண்ணியிருக்கேன். யாரோட பெருசாக யாரும் நிற்கலை சார். புகழ் வேற, பாப்புலாரிட்டி எல்லாத்துக்கும் தெரிகிறது வேற. புகழ்ன்றது வந்து நம்ம கருத்து ஒருத்தர் மனசில் நிற்கிறது சார். என் வாழ்க்கையில் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் எதை தெரியுமா நினைக்கிறேன்? இந்த புத்தகத்தை தான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த புத்தகம் ஒரு கல்லூரியில் பாட நூலாக இருக்குது. ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் படித்து பரீட்சை எழுதுகிறான். அவன் படித்து பரீட்சை எழுதுனது கண்டிப்பாக அவன் மூளைக்குள்ளே போகுமா? வாழ்க்கையில் ரத்தத்தில் படுறதுன்னு ஒன்று, சித்தத்தில் படுறதுன்னு ஒன்று. இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்களேன், சிரிச்சைங்கன்னு வைங்க, அது வந்து சும்மா மேலே படுறது, சித்தத்தில் படுறது. நான் சொல்கிற விஷயம் ஒரு விஷயம் உங்களை மாற்றுச்சுன்னா அது ரத்தத்தில் படுறது. ஒரு விஷயம் உங்களை மாற்றுச்சுன்னா அது ரத்தத்தில் படுறது. சார் சொன்னார், பெண்களை எல்லாம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. நான் கூட சொல்லுவேன், பெண்கள் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுறாங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அதை நம்ம கோவிச்சு சொல்ல முடியல? நான் இன்றைக்கு சொல்கிறேன், எந்த மாமியார் மாமனாராவது, எந்த கணவராவது தன்னுடைய மனைவியை இப்படி ட்ரெஸ் போடாதேன்னு சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. ஆடை சுதந்திரம்ன்றான், ஆடை சுதந்திரம் சொல்கிறாங்க. ஏன் மைக்கில் நான் இதை ஏன் சார் வந்து சொன்னார், ரொம்ப உக்கிரமாக லேடிஸை தாக்குறீங்க? ஏன்னா நம்ம கோவமாக சொல்ல முடியல, சிரிப்பாக சொல்கிறோம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா சார் பஸ்ஸில் ஜாக்கெட்டு, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு ஏறிடுச்சு. ஒரு பெரியவர் பஸ்ஸில் ஏறினார். அவருக்கு ஒரு பழக்கம், எப்பயுமே கொடைய ஜன்னலில் தான் கோர்த்து போடுவாராம். எதுக்கு அந்த அம்மா நின்றுக்கு கோர்த்து போட்டார். இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு சார், கொடையை பிடிக்கணும்னு ஜன்னலை உடைய தெரிஞ்சார். ஊரே பதறி ஐயா விடுங்கன்னு. இன்னொரு அம்மாவெல்லாம் கண்ணாடி வச்சு ஜாக்கெட் போட்டு போகுது. ஒருத்தன் தலை சீவிக்கிட்டே போகிறேன் பின்னாடி. அதுக்காக நீ ஜாக்கெட் இது போடுற? சில பேர் பாருங்கள் பப்பு வச்சு கை போடுறாங்க. பப்பு கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கெல்லாம் இதாக இருக்கும், இங்கனுக்குள்ளே பப்பாக இருக்கும். நான் கேட்டேன் டெய்லர்கிட்ட, இந்த பப்பு கை எதுக்கியான்னே. இல்லைங்க, ஒரு காலத்தில் பெண்கள் இடுப்பில் குழந்தைய உட்கார வச்சா நகராமல் உட்காந்துருப்பாங்க, இப்போ வந்து நகன்றாங்க, அவங்க பிடிக்கிறதுக்கு தாங்க பப்புன்றான். குழந்தை பிடிக்கிறதுக்கே பப்பு வச்சுருக்கான் சார். நம்ம ஒரு கிரியேட்டிவாக யோசிச்சா அவன் ஒரு கிரியேட்டிவாக யோசிக்கிறான். அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், வாசல்லையே உட்காந்து படித்தான். ஏன்டா வாசலில் உட்காந்து படிக்கிறேன்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சார்றான். ஒருத்தர் கிணத்துக்குள்ளே உட்காந்து படிக்கிறான்.
ஏன்டா கிணத்துக்குள்ளே உட்காந்து படிக்கிறேன், டீப்பாக படிக்கணும்ல சார் அப்படின்றான். ஒருத்தன் பார்க்குறேன் வீட்டில் அவ்வளோ லைட் இருக்குது, தெரு லைட்டில் உட்காந்து படிக்கிறான். எதுக்குடா அப்படி படிக்கிற அப்படின்ட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஆன்றான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சுருக்கான், ஒவ்வொன்றும் வித்தியாசமாக டெக்னிக் வச்சுருக்கான். இந்த ஈரோட்டு மண்ணில் இப்போ பசங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நான் எல்லாத்துட்டையும் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளோட மனைவியோட சுற்றம் சூழ எல்லாரும் கூட பேசுங்க, பழகுங்க. இன்றைக்கி எல்லாமே வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் பத்திரிக்கை வந்து நேரில் கொடுத்தாங்க, இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி இதவே நேரில் வந்து கொடுத்ததாக எடுத்துக்கொண்டு வந்து விடவும் போடுறேன். நான்லாம் 2 500 ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறது, இதவே மொய்யாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு அனுப்பிடுறது. எதுக்கு? இல்லை, இது நல்ல ஐடியா தானே. இப்போ மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, சாப்பிட போகிறோம்ல, எல்லா பேர்த்துக்கும் ஒன்றும் கிடையாது. 2000 ரூபா சேர்ந்தால் ஒரு ஓடிபி வருது, அவனுக்கு நான்வெஜ்ஜு. 500 ரூபா சேர்ந்தால் ஒரு ஓடிபி வருது, அது சைவம். 100 ரூபா கொடுத்தா காப்பி கொடுத்து அனுப்பிடுறாங்க. பூரா டிஜிட்டல் ஆகிட்டாங்க. பூரா டிஜிட்டல் ஆகி கஷ்டப்பட்டு. ஏன் இதை சொல்கிறேன்னா சார், இந்த உலகத்தில் இந்தியாவில் வச்சுக்கோங்களேன் 140 கோடி பேர் இருக்கும். 140 கோடியில் நமக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் 50லேருந்து 100 பேர் தான். அப்படி தானே? நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம குடும்பம் எல்லோரும் மட்டும்தான், அவ்வளோ பேர் தான். அவங்களோடையாவது மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிங்க. ஏன் வந்து இந்த மாதிரி ஹியூமர் கிளப்பு, அந்த கிளப்பு, இந்த சத்சங்கம், இலக்கிய மண்டபம்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தான் பேசுகிறதில்ல, யார் பேசியாவது கேட்கலாம்னு தான். ஆனால் நான் பேசுகிறது எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. நான்லாம் வாயை திறந்து அதோடு முடிஞ்சிட்டேன். ஆமாம், ஒரு வார்த்தை நான் பேசிட்டேன்னா ஜென்மத்துக்கும் ஜாடிப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை சார். அதாடி சொல்ல, எப்பயுமே என் பொண்டாட்டி எதிர்த்து பேச மாட்டேன். அன்றைக்கி ரொம்ப கோவம் வந்துருச்சு. இங்கே பாரு, எங்கள் அம்மாவை ஏதாவது சொன்ன வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். இப்படி திரும்பிக்கிட்டு அவள் பேசலை, ஒன்றும் செய்யலை. நேராக மாடிக்கு போனான். பெட்ரூம் வாசல் என்னடா அப்படின்னா கூப்பிட்றான்னு அர்த்தம். நானே என்னண்ணே, நீ நைட்டு 10 மணிக்கு உள்ளவா குத்துறேன்றாங்க. உண்மையில தானே? கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கெல்லாம் எங்கள் அம்மானா உயிர், எங்கள் அம்மானா அவ்வளோ உயிர். காலையில் கேட்டா, எங்க தக்காளி சட்னி வைக்கவா தேங்காய் சட்னி வைக்கவா அப்படின்னு. என்னன்னாலும் எங்கள் அம்மாட்ட கேளு அப்படின்னு. மத்தியானம் ஃபோன் பண்ணான், ஏங்க சிக்கன் வாங்குவா மட்டன் வாங்குவா அப்படின்னா. என்னன்னாலும் எங்கள் அம்மாட்ட கேள்றி. நேற்றானே கல்யாணம் பண்ணி வந்திருக்க, ஏங்க நைட்டு தோசையா இடியப்பமா, என்னன்னாலும் எங்கள் அம்மாட்ட கேளு அப்படின்ட்டேன். நைட்டு 10 மணிக்கு போய் 10மா அப்படின்ட்டேன். என்னன்னாலும் உங்கள் ஆத்தாட கேளுன்றாங்க. நீங்கள் ஒரு ஆணுக்கான நெருக்கடியை பாருங்களேன். இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது பெரும் குற்றச்சாட்டாகவே இருக்குது. அதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்னு தெரியல, அதான் விதி. எந்த பையனும் அப்பா அம்மாவை பார்க்குறதே கிடையாது, அம்மா அப்பா மேலே அக்கறை கிடையாது, அனாதை ஆசிரமத்தில் விட்டுறாங்க அப்படின்றேன். நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், எந்த பையனும் தான் தாய் தகப்பனை அனாதை ஆசிரமத்தில் விடணும்னு எந்த ஆளும் நினைக்க மாட்டான். ஏன் தெரியுமா? நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்து தூக்கி வளர்த்த அப்பா அம்மா விடணும்னு எப்படி நினைப்பான்? ஏன் அவன் நினைக்கிறான்னா, தனக்கு பிறந்திருக்கும்ல ஒரு குழந்தை, அவளை தான் மனைவி பார்க்க மாட்டான்ற பயத்தில் தான் அம்மா அப்பா போய் விடுறான். இதுக்கு தான் சார் கைதட்டணும். ரொம்ப உருக்கமாக சொல்கிறேன், இல்லை நான் உண்மையை சொல்கிறேன். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்னா, ஒரு பட்டிமன்றத்தில் கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் மாமியார் மாமனாரை பார்க்கலைன்னா உங்கள் வீட்டுக்கு ஒருத்தி வருவாள்ல, அதாவது பொண்டாட்டியோட அண்ணன் தம்பிக்கு, எங்கள் ஆத்தாப்பனுக்கு நீ கஞ்சியாச்சி ஊற்றலைன்னா உங்கள் ஆத்தாப்பனுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றவ சுடு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். இது சாபம் இல்லை, உண்மைதான். அழகாக கண்ணதாசன் தான் சொல்லியிருப்பான், கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண்மனதில் பெண்மை இல்லைன்னா. நான் லட்சம் தடவை மேடையில் சொல்லியிருக்கேன், பெண்களை பிஇ படிக்க வைக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறீங்கல்ல, மாஸ்டர் ஆஃப் லவ் சொல்லித்தாங்க.
ஏன் தெரியுமா? ஒரு பெண் என்பவளை பேணுபவள் சார் ஒரு குடும்பத்தை. பொம்பளை பிள்ளைக்கு சடை பின்னும் போது கூட 3 பிரியாக பிரித்து வலது பக்கம் இருக்கிறது கணவனோட குடும்பம், இடது பக்கம் இருப்பது மனைவியோட குடும்பம், நடுவில் இருக்கு வருதியா அது உன்னுடைய குடும்பம், உனக்கும் உன் கணவனுக்கும் உன் குழந்தைக்கான குடும்பம். இதை 3ஐயும் சீராக பார்த்து கொள்வதான் பெண்ணுன்னு சொல்லி சொல்லி சடை பண்ணி விட்டாங்க. அதனால தான் எந்த பிள்ளையும் இப்போ சடையை போகிறதில்ல, பூரா விரிச்சு போட்டே தெரியுது. எந்த பிள்ளையும் சடை போடுறதில்ல. அதே மாதிரி எவ்வளோ மங்களகரமான, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இங்கனக்குள்ளே நெத்தியில் பெரிய குங்குமம் போட்டு வச்சாங்க. குங்குமம் போட்டுன்றது என்னது? மஞ்சளும் இதுவும் சேர்ந்தது தான் குங்குமம். அதை கலந்து இப்படி வச்சா யாராலையும் பெருசாக மயக்கிற முடியாது. ஆனால் இன்றைக்கி பெண்கள் வைக்கிற பொட்டப்புறம் பாருங்களேன், நட்டுவாக்காளி, பாம்பு, பள்ளி, டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருக்காங்க. ஒரு பிள்ளைலாம் ரிஃப்ளெக்டர் பொட்டு வச்சு நேரம் நடந்திருக்கு. லாரிக்காரன் 2 வீலர் வருதுன்னு அந்த ரிஃப்ளெக்டரை பார்த்து பஸ்ஸை விட்டுட்டான் புளிய மரத்து மேலே. ஒரு பிள்ளையோட பொட்டு ஒரு 5 பேர் பொட்டை எடுத்துருச்சு. இல்லை எதுக்கு இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, ஒரு ஆண் பாலானா, ஒரு ஆணோட இது கலாச்சாரம் கெட்டு போச்சுன்னா பெருசாக பாதிப்பு வராது. ஆனால் ஒரு பெண் அப்படி கிடையாது. அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். சார் வேற என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா நகைச்சுவை மன்றத்தில் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சுன்னு. ஏன் அப்படின்னா 10 ஜோக் சொன்னாலும் ஒரே ஒரு கருத்து உங்கள் முன்னாடி நின்றுச்சுன்னா அது எனக்கான என் பேச்சுக்கான கௌரவம். 25 ஜோக் சொல்லி நீங்கள் சிரிச்சிங்கன்னா, சும்மா 4 ஜோக் சொன்னார் சிரிச்சுட்டு போனோன்னா அது கௌரவம் கிடையாது. எல்லா வேலைக்கும் ஒரு கர்மா இருக்குது சார். நான் அதை ஒரு 2 நிமிஷம் சொல்லலாமா சார்? இது நான் கர்மான்றதை விட நான் இலக்கியம்ன்றதை தவிர நான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான பாடத்தை சொல்கிறேன். உங்களுக்கு சிறுதொண்ட நாயனார் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. சிறுதொண்ட நாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் யாருன்னா, மகேந்திரவர்ம பல்லவர்கிட்ட போர்ப்படை தளபதியாக இருந்தவர். அவரோட தொழில் என்னன்னா, போர் பண்ணி ஜெயிக்கணும் நாட்டை. நம்ம வரலாற்றில் எல்லாரும் படிச்சிருப்போம், வாதாபி கொண்டான்னு படிச்சிருக்கோமா? வாதாபி கொண்டான்னு. அந்த வாதாபியை ஜெயித்தது அந்த சிறுதொண்ட நாயனார், பரஞ்சோதி அவர் பேர். ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஜெயிச்சுட்டு வந்தோடனே அரசன் கேட்குறான், எப்படிப்பா இவனுக்கு இவ்வளோ பெரிய வீரம் வந்துச்சுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் வெறும் வீரன் மட்டும் கிடையாது, மனசுக்குள்ள சிவன் இருக்காருன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சிவனடியாரை நான் தளபதியாக வச்சுருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி பெரும் செல்வத்தை கொடுத்து இறை தொண்டு ஆட்டுறதுக்காக அனுப்புகிறாங்க. இறை தொண்டு ஆட்டுறதுக்காக அவர் போகிறாரு. அப்போ தான் அவர் ஒரு கொள்கை வச்சுருக்காரு, தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு சத்தியத்தை கடை பண்ணுறாரு. பல வருஷம் இப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சிவனடியாரே கிடைக்கல. ஒரே ஒரு சிவனடியார் இருக்கார். அவர் பைராகி. பைராகினா யாருன்னா, மாமிசத்தை சாப்பிடக்கூடிய, மனிதர்களுடைய மாமிசத்தை 6 மாதத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவாங்க, நர மாமிசம் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கார். அவர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களான்னு கேட்குறாரு. சாப்பிட வர்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் குழந்தை கறி தான் சாப்பிடுவேன், ஒரு குழந்தைய நீ கறியாக சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்றாரு. அப்போது தான் அவங்க மயன் பேர் சீராளன், திருச்செங்காட்டு நங்கை அவங்க மனைவி பேர். அவர் அப்பா அம்மா கை காலை பிடிக்க, அம்மா கழுத்தை அறுக்க அந்த குழந்தையை சமைச்சு தர்றாங்க. ஏன் தெரியுமா சார்? சார் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு போங்க சார். ஏன் தெரியுமா சார்? ஒரு உயிரை, ஒரு படை வீரனாகவே இருக்கட்டும், ஒரு உயிரை கொல்லுகிற போது என்ன வழி வரும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த பிள்ளைக்கு கேட்டார். அது இறைவனா கதையா என்பதெல்லாம் அல்ல. இறைவனா கதையா கேட்டானா அல்ல. நமக்கு என்ன கர்மா இருக்குதோ அதை நம்ம செய்கிற கர்மா நமக்கு வரும். அதனால் வாழுகிற போது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், எதை நினச்சி கவலைப்படாதீங்க. வாழ்தல் உண்மையும் தேய்தல் உண்மையும் அறியாதோரை அறிய செய்யவே இந்த நிலா இந்த உலகத்துக்கு வந்திருக்குன்னு எழுதினவன் தமிழன். 15 நாள் வளரும்,
15 நாள் தேயும், ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஒரு நாள் முழு நிலவு வரும். வளருதல் உண்மையும் தேய்தல் உண்மையும் அறியாதோரை அறிய செய்வதுதான் இந்த இயற்கை சொல்கிறான். அந்த மாதிரி வாழ்க்கையில் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. எந்த விதமான குறிப்பும் கையிலே வைத்து கொள்ளாமல் இவ்வளோ நேரம் சிறப்பாக உரையாற்றிய திரு டோக்கியோ ராமநாதன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடத்தி கொடுக்க உதவி புரிந்த ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.